எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ் விக்ரமா. கதையோட தொடர்ச்சி. வேதாளம் தன் கேள்வி நேரத்தை துவக்கி இருந்தது. விக்ரமாதித்த ராஜனே, நான் இந்த முறை நீளமாக கதைகளை சொல்லி உன்னை ஆயாசிக்கப் போவதில்லை. சுருக்கமான கேள்விகளால் உன்னிடம் புதிர் போடுவேன். நீ சரியான விடையை கூற வேண்டும். கூறுவாயா என்று கேட்டது. கூறித்தானே ஆக வேண்டும் வேதாளமே. சரி, நல்லது. அலுத்து கொள்ளாமல் கேள். மாளவ தேசத்து ராஜா மகேந்திரவர்மனுக்கு 3 மனைவிகள். ஒருத்தி மயிலி, இன்னொருத்தி பெயரோ குயிலி. அப்படி என்றால் 3ஆம் அவள் எழிலியா? விக்ரமாதித்தன் கச்சிதமாக கேட்டான். அடடே, மிகச் சரியாக கூறிவிட்டாயே. இதில் சரியாக கூற என்ன இருக்கிறது? லீ என்று முடியும் பெயராக எது இருக்கும் என்று யோசித்தேன். தெரிந்துவிட்டது. போகட்டும். இந்த 3 பெண்களும் மாளவ மன்னனை என்ன செய்தார்கள்? பாடாய்படுத்தினார்களா? இல்லை தங்களுக்குள் சக்களத்தி சண்டை போட்டுக் கொண்டார்களா? அதுவும் இல்லை. நான் தான் பேரழகி, மற்றவர்கள் எல்லாம் குரூபிகள் என்று சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டார்களா? அவசரப்படுகிறாயே ராஜா. இவர்கள் பிரச்சனையே வேறு. சரி, நீயே சொல். பெண்கள் என்றாலே மெல்லியர்கள் தானே. அவர்களில் வல்லியர்களும் உண்டு வேதாளமே. நான் பொதுவாக கேட்டேன். சரி, ஆமா, அதில் என்ன சந்தேகம்? இந்த 3 பேரும் மெல்லியர்களிலும் மெல்லியர். அப்படியென்றால் 1ஆம் அவள் மயிலி மேல் ஒரு தாமரை மலர் விழுந்து விட்டது. அவ்வளவுதான். தன் மேல் ஒரு பாறையே பெயர்ந்து விழுந்து விட்டது போல மயங்கி விழுந்து விட்டாள் என்றால் பார்த்து கொள்ளேன். சரி, அடுத்தவள் மேல் எது விழுந்தது? அதை சொல்லு முதலில். இது அதைவிட பெரிய கொடுமை ராஜா. அட, என்ன என்று சொன்னால் தானே தெரியும் வேதாளமே. சொல்கிறேன். இவள் ஒரு நாள் மாடத்தில் படுத்திருந்தாள். அன்று பௌர்ணமி. நிலவின் தன்னெழில் இவள் மேல் பொழிந்ததில் அதை கூட தாங்க இவளால் இயலவில்லை. உடம்பெல்லாம் கொப்பளமாகிவிட்டது என்றால் பார்த்து கொள்ளேன். நில ஒளியில் இவளுக்கு நெருப்பா? பேஷ். 3ஆம் அவள் விஷயம் இதைவிட மோசம். சொல்லி முடி. மாடத்தில் அவள் அமர்ந்திருக்கும் போது ஊருக்குள் ஒருத்தி நெல் குத்தி இருக்கிறாள். அந்த சப்தம் கேட்டு இவளது கைகளில் காப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் என்னவென்று சொல்ல? அடையப்பா, என்ன அடையப்பா! இப்படிப்பட்ட மெல்லிய மனைவிகளுடன் மாளவராஜா எப்படி குடும்பம் நடத்தி இருக்க முடியும்? யோசித்து பார். அதுதானே. கிட்டே சென்றாலே அவர் மூச்சு காற்றில் ஒருத்தி எரிந்து விடுவாள், ஒருத்தி கருகி விடுவாள், ஒருத்தி தான் கிழங்கு போல வெந்தே போய் விடுவாளே. உண்மைதான். மாளவராஜாவும் தவித்துத்தான் போனார். சரி, அவர் எப்படியோ போகட்டும். உனக்கு என்ன தெரிய வேண்டும்? அதை கூறு. நான் என்ன கேட்பேன் என்றால், 3 மெல்லிய பெண்களில் அதி மெல்லியவள் யார் என்றே கேட்பேன். சரி, நானும் துளியும் யோசிக்காமல் பதிலை சொல்லிவிடுகிறேன். முதல் 2 விட்டுவிடு. இவர்கள் மேல் மலர்பட்டது, ஒளிப்பட்டது. அதனால் அவர்கள் துவண்டு போனார்கள். சரி, 3ஆம் அவள் மேல் எதுவுமே படவில்லை. அவள் ஒலியை காதால் தான் கேட்டாள். கேட்டதற்கே அவள் கைகள் காப்பு காய்த்து விட்டதென்றால் அவளை என்னவென்று சொல்ல? அவள்தான் மெல்லியலாள். சரி ராஜா, நீயும் விடாமல் சரியான பதிலை கூறி என்னை கையகப்படுத்தாமல் விட்டு விடுகிறாய். என்ன செய்வது? நான் வருகிறேன். வேதாளம் சீறிக்கொண்டு பறந்தது. விக்ரமாதித்தனோ துளியும் சளைக்காமல் பின்தொடர்ந்தான். வாளை எடுத்தான். ஒரே வெட்டு வெட்டினான். தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். மயான வாயில் வரை மௌனமாக கிடந்த வேதாளம் அவன் வாயிலை தொடவும் ஒரு சிரிப்பு சிரித்தது. விக்ரமாதித்தன் தன்னை செவிடன் போல ஆக்கி கொண்டு தொடர்ந்து நடந்தான். ராஜா, நில். நீ மயான வாயிலை தாண்டக்கூடாது. உன்னால் தாண்டவும் முடியாது. விக்ரமாதித்தன் எதுவும் பேசவில்லை. நில் என்கிறேன். போய்கொண்டே இருக்கிறாயே. எனக்கு ஒன்றும் இல்லை. என் பூரண சம்மதமின்றி நீ என்னுடன் மயானத்தை கடக்க முயன்றால் உன் தலை வெடித்துவிடும். அப்புறம் உன் இஷ்டம். வேதாளம் அப்படி கூறியதுதான் தாமதம். விக்ரமன் மயான வாயிலருகே உள்ள மர நிழலின் கீழ் வேதாளத்தின் உடலை சொத்தென்று போட்டான். எரிச்சலாக வந்தது. வேதாளத்துக்கும் புரிந்தது. ராஜா, உன் கோபத்தை நானும் உணர்கிறேன். பாவம், நீ என்னிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடுகிறாய். கதை கேட்கும் வயதா உனக்கு? வேதாளம் ஒரு கிழவி போல சலித்து கொண்டது. போதும், என்னை இப்படியெல்லாம் பேசி நீ மட்டுப்படுத்திவிட முடியாது. சரி, அப்படியானால் நான் கூறப்போகும் கதையை நீ கேட்க தயாராகி விட்டாயா ராஜா? வேறு வழி. அதே சமயம் உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். என்ன? இன்னும் இதுபோல எத்தனை கதைகள் இருக்கிறது உன்னிடம்? அதை விடு. நான் வேண்டுமென்றால் நீ பதில் கூறித்தான் ஆக வேண்டும். கூறிக்கொண்டுதானே இருக்கிறேன். ஆனால் நீ இப்பொழுதெல்லாம் கதைகளை எங்கே கூறுகிறாய்? எப்பொழுது பார் ஒரு ராஜா, 3 பெண்கள்.
இல்லாவிட்டால் 3 இளைஞர்கள், ஒரு பெண். இவர்களுக்கு நடுவில் ஏதாவது சிக்கல். இவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று ஒரு கேள்வி. அலுத்து கொள்ளாதே ராஜா, இந்த முறை நான் உனக்கு ஒரு பெரிய கதை கூறுகிறேன். அதே சமயம் இது மிக மிக உணர்ச்சி பூர்வமானது. பளிச்சென்று இதன் முடிவை யூகம் செய்ய யாராலும் இயலாது. போதும் போதும், நீ முதலில் கதையை கூறு, பிறகு பேசு. சரி சரி ராஜா, நாம் யசத் கேது ராஜாவை சந்திக்க செல்வோமா? அது யார் யசத் கேது ராஜா? அங்க தேசத்து மன்னன் தான், வேறு யார்? இவர்தான் கதையின் நாயகனா? இவரேதான். பாவம், இவருக்கு வாய்த்த மந்திரி ஒரு அப்பாவி. இவர் பெயர் என்ன? கூறுகிறேன், இவர் தீர்க்கதரிசி. சரி, பெயரை சொல்லு வேதாளமே. அட என்ன ராஜா நீ, பெயரே அதுதான். தீர்க்கதரிசி என்றால் வருவதை முன்னதாக கூறுபவர்கள் என்று பொருள். இந்த மந்திரி எப்படி? அதை ஏன் கேட்கிறாய்? பாவம் இவரும் ஒரு வகையில் தீர்க்கதரிசிதான். அதுவே இவரது பலவீனமாகவும் போய்விட்டது. சரி வேதாளமே, நீ கதையாகவே கூறிவிடு. நான் இடைக்கேள்விகளை இனி கேட்க மாட்டேன். இனி நேராக யசத்கேது ராஜா கதைதான். சொல்லு சொல்லு. வேதாளமும் அங்க தேசத்துக்குள் நுழைந்தது. அங்க தேசம் ஒரு குறைவும் இல்லாத தேசம். மாதம் 3 மழை. அதனால் எங்கு பார்த்தாலும் பசுமை. மக்களிடமும் குன்றாத மகிழ்ச்சி. அரசர் யசத்கேது மனதிலும் ஒரே குதூகலம். மந்திரி தீர்க்கதரிசியை அழைத்து ஒரு நாள் விசாரித்தார். மகாமந்திரி, நமது அங்க தேசத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள்? ஆம் அண்ணா, மாதம் மும்மாறி பெய்கிறது. மக்களும் உழைத்து அமுதுண்டு வாழ்கிறார்கள். நம் நாட்டில் இல்லாதது இல்லை என்கிற அந்த ஒரு வார்த்தை தான். நன்றாக சொன்னீர். இருந்தும் என் மனதில் ஒரு குறை இருக்கிறதே மந்திரியாரே. என்னமன்னா? ஒரு பூரண மகிழ்ச்சியை மக்கள் அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வார காலத்துக்கு ஆட்டமும் பாட்டமுமாய் கேளிக்கை விழா ஒன்று நடத்தினால் என்ன? கேளிக்கை விழாவா? ஆம், இசை, நாட்டியம், நாடகம் என்று கலை வெள்ளம் பெருகி ஓடட்டுமே. ஆகா, அதற்கென்ன மன்னா, செய்தால் போயிற்று. சரி மந்திரியாரே, உடனே ஏற்பாடு செய்யுங்கள். எவ்வளவு செலவானாலும் சரி. இப்பொழுதே மன்னா. மந்திரி தீர்க்கதரிசியும் களத்தில் இறங்கிவிட்டார். விறுவிறுவென்று வேலைகள் நடக்க தொடங்கின. ஊர் முழுக்க தோரணங்கள் கட்டப்பட்டது. வாழை மரம், கமுகுகள் கட்டப்பட்டு திருவிழா களை கட்ட தொடங்கியது. அரண்மனை செய்தி போஷகர்கள் மூலம் வீதிக்கு வீதி, முக்குக்கு முக்கு மத்தள முரசம் கொட்டி திருவிழா பற்றி சொல்லப்பட்டது. அரண்மனையில் ஒரு சபையும் அமைக்கப்பட்டு வெளியூர்களில் இருந்து தேர்ந்த கலைஞர்களை அழைத்து வர ஏற்பாடும் செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் தாசி சொர்ணமணி பற்றிய பேச்சும் அடிபட்டது. சொர்ணமணி பேருக்கு ஏற்ப அவள் சொர்ணம்தான். பிரம்மன் அவளை தங்கத்தில் குலைத்து செய்தது போலத்தான் இருந்தாள். அவள் அணிகளிலும் நவரத்தினங்கள் இழைந்து கிடந்தன. அவள் பார்த்தால் அந்த பார்வை ஒன்றில் அப்படியே மொத்த பேரும் விழுந்து விடுவார்கள். கனிமலை போல மார்பகங்கள், அதன் மேல் ஒரு மூடு துணியாக தாங்கள் இருக்கக்கூடாதா என்று ஆடவர்கள் பலர் ஏங்கினார்கள். சொர்ணமணி வந்து அரசரின் கொலு மண்டபத்தில் ஆட நாளும் குறிக்கப்பட்டது. சதிர், பரதம், கரகம் என்று எல்லாவித ஆட்டங்களிலும் அவள் பேர் போனவள். எனவே கூட்டத்திற்கு பஞ்சமில்லை. அதே சமயம் இந்த கேளிக்கை கொண்டாட்டத்தில் மது வகைகளும் பரிமாறப்பட்டன. பலர் குடித்துவிட்டு ஆங்காங்கே கிடந்தார்கள். இதையெல்லாம் கவனித்த மந்திரி தீர்க்கதரிசி கேளிக்கை விழாவின் எதிரொலி இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்தினார். அரசர் கேட்டபோதே தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு தலையசைத்தது தப்பாகிவிட்டது போல தோன்றியது அவருக்கு. அமைதியாக இருந்த அங்க நாட்டில் எங்கு பார் மது குடியர்கள், ஆட்ட பாட்டங்கள். அரண்மனை கொலு மண்டபத்திலும் சொர்ணமணி ஆட்டம் ஆடினாள். அவள் ஆடியதில் மக்கள் ஆடி போனது பெரிய விஷயமே இல்லை. அரசரே ஆடி போனதுதான் ஆச்சரியம். சொர்ணமணி ஆடி முடிக்கவும் அவளுக்கு தன் கழுத்து ரத்னமாலையை பரிசாக தந்தவர், சொர்ணமணி, இனி நீ என் இதயமணி என்றார். அவளுக்கும் புரிந்துவிட்டது. அப்படியானால் என்னை நீங்கள் திருமணம் புரிவீர்களா ராஜா என்று அவளும் தாமதிக்காமல் கேட்க, அடுத்த கணமே அங்கே அருகில் இருந்த மாலையை எடுத்து மக்கள் மன்றத்தின் முன் நின்றவராக, இந்த நொடி முதல் சொர்ணமணி என் தர்ம பத்தினி என்று கூறிவிட்டார். மந்திரி தீர்க்கதரிசிக்கோ தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. பிள்ளையார் பிடிக்க குரங்காகிவிட்ட கதையை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றுதான் அதை பார்க்கவே செய்கிறார். சொர்ணமணியும் உச்சி குளிர்ந்து போனாள். அந்த நொடியே அங்க தேசத்து ராணி போல திமிராக நடக்க தொடங்கிவிட்டாள். மந்திரி தீர்க்கதரிசியை கை சொடக்கு போட்டு அழைத்தாள். இனி இந்த நாட்டில் எங்கும் கேளிக்கைகள் கூடாது.
கேளிக்கை என்கிற பெயரில் இந்த நாட்டு கஜானாவை காலியாக்குவதை நான் அனுமதிக்க முடியாது என்று போட்டாலே ஒரு போடு. தீர்க்கதரிசி ஆடி போய்விட்டாள். ஆனால் அவளோ அரசரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு தினமும் உல்லாசமாக இருந்தாள். அரசர் கொலு மண்டபத்தில் எழுந்தருளி நாட்டு நடப்புகளை கேட்டு நிர்வாகம் செய்வது என்பதெல்லாம் சுத்தமாக போய்விட்டது. தீர்க்கதரிசிதான் அனைத்தையும் கேட்டு நிர்வாகம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. அவரால் கூட அரசர் யசத்கேதுவை பார்த்து மனம் விட்டு பேச முடியவில்லை. ஒரு முறை சொர்ணமணி ஆற்றுக்கு குளிப்பதற்காக யானை மேலேறி செல்வதை பார்த்தவர் இதுதான் சமயம் என்று அரசரை காண அரண்மனை அந்தப்புறம் நோக்கி ஓடினார். ஆனால் அங்கோ யசத்கேது மதுவின் போதையில் துளியும் பிரஞ்சையே இன்றி கிடந்தார். அவரிடம் அந்த நிலையில் எதை பேச முடியும்? மனது ஒடிந்து போய் திரும்பி வந்து விட்டார். மொத்தத்தில் தீர்க்கதரிசிக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. இந்த நிலையில் மக்களும் அவர் மேல் பழி சொல்ல தொடங்கினார்கள். தீர்க்கதரிசிக்கு ஆட்சி மேல் ஒரு கண். அதனால்தான் சொர்ணமணியை கொண்டு வந்து அரசரை ஒரு போகியாக்கி விட்டார் என்று பலரும் அவர் காதுபடவே பேசினார்கள். இதனால் மனம் நொந்து போன தீர்க்கதரிசி ஒரு முடிவிற்கு வந்தார். இனியும் இந்த அங்கநாட்டில் தான் இருக்கக்கூடாது. இருந்தால் பழிச்சொல் மட்டுமல்ல, அரசனுக்கும் தன் பெருமை தெரியாமல் போய்விடும். தான் எங்காவது போனால்தான் நாட்டின் நிர்வாக பொறுப்பு அரசர் கைகளுக்கு செல்லும். சொர்ணமணியை விட்டும் அவர் விலகுவார் என்றெல்லாம் தீர்மானித்தவர் தேசாந்திரம் புறப்பட தீர்மானித்து விட்டார். அதை அறிந்த அவர் மனைவியோ தானும் அவருடன் வருவதாக கூற, இல்லை, நீ வரக்கூடாது என்று தடுத்தவர், நீ இங்கேயே இரு, நடப்பதையெல்லாம் பார்த்து வை. நான் அவ்வப்போது நமது புறா மூலம் உன்னை தொடர்பு கொள்வேன். அதில் நீ செய்தியை கூறி அனுப்பு. நான் விலகி சென்றால்தான் அரசருக்கு என் மதிப்பு தெரிய வரும் என்று மனைவியையும் தடுத்து விட்டார். பின் ஒரு இரவில் தனது புறாவுடன் அவர் புறப்பட மனைவியும் கண்ணீருடன் அவரை வழியனுப்பி வைத்தாள். மறுநாள் பொழுது விடியவும் அரசர் யசத்கேது கண் விழித்து மந்திரி தீர்க்கதரிசியை அழைத்து வர சொன்னபோதுதான் அவர் நாட்டை விட்டு சென்றதே தெரிய வந்தது. மன்னர் யசத்கேது துடித்து போய்விட்டார். ஐயோ, இனி நான் எப்படி இந்த நாட்டை நிர்வகிப்பேன் என்று அரற்ற தொடங்கினார். சொர்ணமணி இடையிட்டு, நான் பார்த்துக் கொள்கிறேன் அரசே என்றாள் குலைவுடன். அதன் பின் யசத்கேது ராஜாவும் எதுவும் பேசவில்லை. சொர்ணமணிதான் இனி மந்திரி என்று அறிவித்தும் விட்டார். அந்த சமயம் தேசாந்திரம் கிளம்பிவிட்ட மந்திரி தீர்க்கதரிசி பக்கத்து நாட்டில் ஒரு வியாபாரியின் நண்பனாகி அவருடன் சுமித்திரை தீவுக்கு நவரத்தினங்கள் வாங்கி வர வர்த்தக நிமித்தமாகவும் புறப்பட்டார். அது ஒரு கடல்வழி பயணம். அந்த பயணத்தில் நடு கடலில் அவருக்கு ஒரு அதிசயம் காட்சி தந்தது. இந்திரலோகத்து கற்பக மரம் ஒன்று மேலே எழும்பி வர அதன் கிளை ஒன்றில் உலக அழகிகளையெல்லாம் வென்றுவிட்ட பேரழகியாக ஒரு பெண். அவள் கையில் ஒரு யாழ். அந்த நடுக்கடல் அதிசய காட்சி மந்திரி தீர்க்கதரிசியை அப்படியே திக்குமுக்காட செய்துவிட்டது. அந்த பெண்ணும் அழகின் சிகரமாகத்தான் இருந்தாள். நெருப்பு சுடரானது ஒரு பெண் உருவம் கொண்டு தகதகவென்று ஜொலிக்கிற மாதிரி கூட இருந்தது. அந்த காட்சியை மந்திரி தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவரை சுமித்திரை தீவுக்கு வியாபார நிமித்தம் அழைத்து செல்லும் வணிகரான லட்சுமி தத்தர் என்பவரும் கண்டார். ஆனால் அவர் வியப்படையவில்லை. அது மந்திரி தீர்க்கதரிசிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. லட்சுமி தத்தரே, என்ன இது? யார் இந்த பேரழகி? ஒரு பெண் இவ்வளவு அழகாக கூட இருக்க முடியுமா? என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே என்றார். தீர்க்கதரிசி புலம்ப தொடங்கிவிட்டதை பார்த்த லட்சுமி தத்தரோ சிரித்துவிட்டு, இது ஒரு வித மாய தோற்றம் நண்பரே, இதை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். நான் இந்த கடல் வழியாக பயணிக்கும் போதெல்லாம் இந்த பெண் தோன்றுவதை பார்த்து இருக்கிறேன். அவள் ஒரு மாயக்கன்னி. இந்த பெண்ணின் அழகில் மயங்கி இவளை அடைவதற்காக கடலில் குதித்த பலர் உயிரை விட்டிருக்கிறார்கள். பேசாமல் மனதை அடக்கிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார் லட்சுமி தத்தர். நல்லவேளை அவர் அவ்வாறு சொல்லும் போது நடுக்கடலில் யாழுடன் தோன்றிய அந்த பெண் அழகியும் மறைந்து போனாள். அதன் பின் சுமித்திரை தீவு சென்று இறங்கியதும் மந்திரி தீர்க்கதரிசியை அந்த கடல் கன்னியின் அழகிய தோற்றம் பாதித்தபடியே இருந்தது. இந்த நிலையில் அவரது நாடான அங்க தேசத்தில் ஒரு நல்ல விஷயமும் நடக்க தொடங்கியது. ஆட்டக்காரி சொர்ணமணி ராஜா யசத்கேதுவை கைகளில் போட்டுக்கொண்டு நாட்டு நிர்வாகத்தையும் செய்து வந்தாள் அல்லவா? அவளை தோட்டத்தில் நாகம் ஒன்று தீண்டிவிட்டது. நல்ல கருநாகம். சொர்ணமணி நீளம் பாரித்து இறந்து போனாள். இதனால் மன்னர் யசத்கேதுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு புறம் மந்திரி தீர்க்கதரிசி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விட்டார். இந்த பக்கமோ நாட்டு நிர்வாகத்தையே தான் பார்த்து கொள்வதாக சொன்ன சொர்ணமணியையும் காலம் கொண்டு சென்று விட்டது. மன்னர் யசத்கேதுவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை.
தனது ஒற்றர் படையை அழைத்து மந்திரி தீர்க்கதரிசியை தேடிச் சென்று எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். ஒற்றர்களும் அவரை தேடி நாலா பக்கமும் புறப்பட்டனர். இந்த தகவலை அறிந்த தீர்க்கதரிசியின் மனைவியும் தன் கணவருக்கு அவர் முன்னமே சொன்னது போல புறாவின் காலில் செய்தி அனுப்பினாள். அதில் சொர்ணமணி இறந்து போனால் அதனால் மன்னர் தவிக்கிறார், நானும் தவிக்கிறேன், உடனே அங்க நாட்டுக்கு திரும்புங்கள், போதும் உங்கள் தேசாடனம் என்கிற குறிப்பு இருந்தது. புறாவும் பறந்து சென்று மந்திரி தீர்க்கதரிசியிடம் விஷயத்தை சேர்ப்பித்தது. செய்தியை படித்த தீர்க்கதரிசிக்கும் நாட்டு பற்றும் வீட்டு பற்றும் ஒரு சேர தலை எடுத்தது. வர்த்தக நண்பரான லட்சுமி தத்தரிடம் சொல்லிக் கொண்டு அங்க நாட்டுக்கு புறப்பட்டார். தான் புறப்பட்டுவிட்ட தகவலை அதே புறா காலில் செய்தியாக மனைவிக்கும் அனுப்பி வைத்தார். எனவே தீர்க்கதரிசி அங்க நாட்டை அடையும் முன் புறா சென்று அடைந்து விட்டது. செய்தி அறிந்த அவர் மனைவி உச்சி குளிர்ந்து போனாள். அரசனிடம் சென்று மந்திரி திரும்பி வந்து கொண்டிருப்பதையும் கூறினாள். அரசனாகிய யசத்கேது அடைந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. மந்திரியின் வருகையை வழிமேல் விழிவைத்து எதிர்பார்த்து காத்திருந்தார். தீர்க்கதரிசியும் வந்து சேரவும் கட்டி அணைத்து கண்ணீர் பெருகிட வரவேற்றார். மந்திரி, இப்படியா என்னையும் நாட்டையும் தவிக்க விட்டு செல்வீர்கள் என்று கேட்டு தீர்க்கதரிசியை சற்று கடிந்தும் கொண்டார். பின் எங்கெல்லாம் போனீர்கள், எதையெல்லாம் கண்டீர்கள் என்று விரிவாக கூறுங்கள் என்று கேட்டார். தீர்க்கதரிசியும் தான் சென்ற இடங்கள் பற்றியெல்லாம் கூறிவிட்டு இறுதியாக வர்த்தகர் லட்சுமி தத்தருடன் சுமித்திரை தீவுக்கு செல்லும் போது கடலில் தோன்றிய அந்த அழகிய மாயக்கன்னி பற்றி கூறவும் ராஜா யசத்கேது முகத்தில் ஈயாடவில்லை. நடுக்கடலில் கன்னியா என்று வாயை பிளந்து விட்டார். ஆம் மன்னா, அவள் சாதாரண கன்னி இல்லை, அழகு என்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. சுடர் நெருப்பு போல உடல், வைர விழிகள், கைகளில் யாழுடன் அவள் அமர்ந்திருந்த கோலம், அத்துடன் அவள் யாழினை வாசித்த விதம் அனைத்துமே அருமை. நான் என்னையே மறந்துவிட்டேன் என்றார் மந்திரி தீர்க்கதரிசி. பாவம் மந்திரி தீர்க்கதரிசி. ரசனையோடு தான் கண்ட ஒரு காட்சியை கூறியது அவருக்கு உடனடியாக பாதகமாகிவிட்டது. ஏற்கனவே சொர்ணமணியை இழந்து தன்னந்தனியாக தன்னை உணர்ந்திருக்கும் ராஜா யசத்கேது உடனேயே அந்த மாயக்கன்னியை காண கிளம்பிவிட்டார். மன்னா, என்ன இது, நில்லுங்கள். இல்லை மந்திரி, என்னை தடுக்காதீர்கள். அந்த அரிய காட்சியை நானும் காண வேண்டும் என்று துடிக்கிறதே என் மனது என்றார். ஐயோ, அது மாய தோற்றம். அந்த தோற்றத்தில் மயங்கிய ஒருவர் கூட இன்று உயிருடன் இல்லையா என்றார். பரவாயில்லை, என்னதான் ஆகிவிடும், அதையும் நான் பார்க்கிறேனே. இனி நீங்கள் இந்த நாட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. நீங்களே நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள். நீங்கள் இருப்பதால் எனக்கும் கவலை இல்லை. நான் அந்த அழகியை கண்டுவிட்டு வருகிறேன் என்று அன்றே புறப்பட்டும் விட்டார். மந்திரி தீர்க்கதரிசிக்கு தான் அந்த மாயக்கன்னியை பற்றி கூறியது எவ்வளவு பெரிய பிழை என்பது புரிந்தது. அதே வியாபாரி லட்சுமி தத்தருடன் தீர்க்கதரிசி போலவே ராஜா யசத்கேதுவும் கடல் வழி பயணத்தை மேற்கொண்டு கப்பலில் பயணித்தார். வழியில் தீர்க்கதரிசிக்கு கிட்டிய அதே காட்சி. சொர்ண பிம்பம் போல அந்த அழகிய மாயப்பெண் நடு கடலில் தோன்றி யாழ் கொண்டும் வாசித்தாள். அந்த நாத இன்பம் நாலா பக்கமும் பரவி அனைவரையும் மயக்கியது. யசத்கேதுவை மற்றவர்களை விட பல மடங்கு மயக்கியது. ஆகா, என்ன ஒரு அழகி இவள்! எதற்காக இப்படி கடல் மேல் தன்னந்தனியாக யாழ் இசைக்கிறாள்? இவளுக்கு துணையாக ஒருவரும் இல்லையா என்கிற கேள்விகளை கேட்டபடியே கடலுக்குள்ளும் பாய்ந்து விட்டார். வியாபாரி லட்சுமி தத்தரும் துடித்து போனார். இப்படி ஒரு பெண் பித்தராக இந்த மனிதர் இருக்கிறாரே என்று ஆதங்கப்பட்ட போது அந்த மாய பெண்ணின் தோற்றமும் கடல் வெளி மேல் மறைந்து போனது. என்ன ஆயிற்று? கடலுக்குள் குதித்த யசத்கேது ராஜாவுக்கு நல்ல வேளையாக எதுவும் ஆகிவிடவில்லை. ஏதோ தூக்கத்தில் கண் விழித்து எழுகின்றவர் போல அவர் கண் விழித்த போது அவர் எதிரில் ஒரு அற்புதமான உலகம். எங்கு பார்த்தாலும் நவரத்தின மணிகள் ஒளிரும் பேழைகள். ஒரு இனிய வாசம் எங்கும் தவழ்ந்தபடி இருந்தது. மனதுக்கும் மிக உற்சாகமாக இருந்தது. இது எப்படிப்பட்ட உலகம்? 7-14 உலகம் என்று யசத்கேது ராஜா பல பேர் பலமுறை சொல்லி கேட்டிருக்கிறார். அதில் ஒன்று பூலோகம் என்பது அவருக்கு தெரியும். அடுத்து தேவலோகம், 3வது பாதாள லோகம், 4வது நாகலோகம், 5வது கந்தர்வ லோகம், 6வது பித்ருலோகம், 7வது புண்ணிய லோகம், 8வது யசத்கேது ராஜா தனக்குள் தான் கேள்விப்பட்ட லோகங்களை எல்லாம் ஒரு முறை ஞாபகப்படுத்தி பார்த்தார். சில பெயர்கள் தான் நினைவுக்கு வந்தன, சில பெயர்கள் வரவில்லை. அந்த மட்டில் இது எந்த மாதிரி உலகம் என்பதே தெரியாதபடி புதிய அந்த உலகம் அவரை மயக்கியது. அப்படியே எழுந்து நடந்தார். எதிரே பளிங்காலேயே ஆன ஒரு மண்டபம் தெரிந்தது.
அதனுள் புகுந்தபோது அவருக்கு மிக மிக சுகமாக இருந்தது. அந்த பளிங்கு மண்டபத்தின் கட்டிலில் யசத்கேது ராஜா கடலின் மேற்பரப்பில் பார்த்த அதே மாயக்கன்னி, அதே மாறாத அழகு, அதே சௌந்தரியம். ஒரு பூந்துகிலை ஆடையாக அணிந்திருந்தாள். உள்ளிருக்கும் அங்கங்கள் அவ்வளவும் தெரிந்தபடி இருந்தது. யசத்கேது ராஜா சொக்கி போய்விட்டார். அந்த மாயக்கன்னியும் மெல்ல கண் விழித்தாள். ராஜாவை பார்த்து புன்னகை புரிந்தாள். பின் மெல்ல, வரவேண்டும் ராஜா, வரவேண்டும் என்று முகமன் படித்தாள். பெண்ணே, நீ 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 யார்? நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் அதை முதலில் கூறுங்கள் என்றாள். என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ளும் முன் உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையை சொல், யார் நீ? யசத்கேது அப்படி கேட்ட நொடி அந்த மங்கையின் உருவத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் காணப்பட்டன. அவளது பூந்துகில் மாறி போனது. அவளது கேசம் பின்னப்பட்டு அவள் தலையில் அழகிய மலர்களும் குடிகொண்டன. நெற்றியில் கூட குங்கும திலகம். பார்வையிலும் ஒருவித வெட்கமும் நாணமும் அவளுக்கு ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்த்த யசத்கேது ராஜாவுக்கோ அவள் மேல் பிரியம்தான் அதிகமாகியது. முன்பாவது அவள் மயக்கும் தோற்றம் மட்டுமே கொண்டிருந்தாள். இப்பொழுதோ அவளை பார்க்க குலமகள் போலவும் இருந்தாள். அதற்கேற்ப அவள் பேச்சும் இருந்தது. மிக மிக பணிவோடு தலையை குனிந்தபடியே பேசினாள். பேரரசே, தாங்கள் யார் என்பதை நான் கண்டுகொண்டேன். என் பெயர் மிருங்காவதி. நான் ஒரு வித்யாதர மங்கை. வித்யாதர மன்னன் மிருங்கசேனனின் ஒரே மகள் நான். எந்த ஒரு அரசனை பார்க்கும் போது எனக்கு வெட்கமும் நாணமும் ஏற்படுகிறதோ அவரே நான் மணந்து கொள்ள வேண்டிய அரசன் ஆவார். அப்படி ஒரு அரசன் வரும் வரையில் கடல் மேல் தோன்றி யாழினை கையில் எடுத்து இசைத்தபடி நான் தினமும் ஒரு சோக பாடல் பாட வேண்டும் என்பது எனக்கான சாபம். எனக்குரிய அரசர் வரும் வரை அந்த சாபம் தொடரும் என்பது எனது சாபத்தின் தன்மையாகும். இதற்காக நான் தினமும் கடல் மிசை கப்பல் வரும்போதெல்லாம் கற்பக மரத்தில் தோன்றி யாழ் எடுத்து பாடுவேன். என் இசை கேட்டு மனம் உருகியும் என் அழகை பார்த்து ஆசைப்பட்டும் என்னை அடைய கடலில் குதித்தவர்கள் பலர். ஆனால் இன்றுதான் அதற்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டது. என் சாபம் நீங்கும்படி நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்றாள் மிருங்காவதி. யசத்கேது ராஜாவும் அதை கேட்டு உள்ளம் பூரித்து போனார். அவளை கட்டியணைத்துக் கொண்டு, பெண்ணே, நான் அங்க தேசத்து மன்னன் யசத்கேது என்றார். அவளும் உள்ளம் பூரித்து போனாள். அதன் பின் அவரை உபசரிக்க தொடங்கினாள். ஒரு பணிப்பெண் போலவே மாறி அவருக்கு சேவைகளும் செய்தாள். யசத்கேது ராஜாவுக்கு பழைய துக்கமெல்லாம் போய் ஒரு புதிய தெம்பு வந்தது போல இருந்தது. இனி ஒவ்வொரு நாளையும் இன்பமாக கழிக்கலாம் என்று எண்ணிய யசத்கேது ராஜா மிருங்காவதியின் மடியிலேயே பலியாக கிடந்தார். அது ஒரு நண்பகல் வேளை. அப்பொழுது கொடிய சம்பவம் ஒன்று நடக்க தொடங்கியது. அந்த அழகிய பளிங்கு மண்டபத்தில் திடீரென்று புகை சூழ்ந்தார் போல ஒரு மாய தோற்றம் ஏற்பட அசுரன் ஒருவன் அவர்கள் எதிரில் திடீரென்று தோன்றினான். பார்ப்பதற்கே மிக கொடிய தோற்றம் கொண்டிருந்த அவன் இடி சிரிப்பு சிரித்தபடியே மிருங்காவதியின் எதிரில் வந்து நின்று, சீக்கிரமாக நீயே வந்து உணவாகிவிடு, இல்லாவிட்டால் நானே உன்னை விழுங்கி விடுவேன் என்றான். மிருங்காவதியோ யசத்கேது ராஜாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். அந்த அசுரன் அதற்கெல்லாம் துளியும் கவலையே படவில்லை. தன் கைகளை நீட்டினான். அது அவள் இருக்கும் இடம் வரை நீண்டு வளர்ந்தது. அப்படியே அவளை பற்றி இழுத்தான். அவளும் அலறிக்கொண்டே அவன் வசப்பட்டாள். உடனே அவன் யசத்கேது ராஜா எதிரிலேயே அவளை விழுங்க தொடங்கினான். மிக மிக கொடிய காட்சி அது. யசத்கேது ராஜாவுக்கு பகீர் என்றது. அந்த அரக்கனை எதிர்த்து போரிடுவதற்காக வாளை தேடிய போது திடீரென்று அந்த அரக்கனே கீழே விழுந்து கைகால்களை உதைத்து கொண்டு கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் வயிற்றை பிளந்து கொண்டு மிருங்காவதி வெளியே வந்தாள். அந்த அரக்கனும் சட்டென்று அப்படியே மாயமாகி விட்டான். யசத்கேது ராஜாவுக்கு அந்த காட்சியும் மிருங்காவதியின் செயலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணியது. மிருங்காவதி, என்ன இது? இங்கே என்ன நடந்தது? அந்த அரக்கன் யார்? அவனை கண்டு முதலில் அச்சப்பட்டு ஒளிந்த நீ பிறகு எப்படி அவன் வயிற்றை பிளந்து கொண்டு வெளியில் வந்தாய்? எல்லாமே வியப்பாக உள்ளதே, உண்மையை சொல்லிவிடு என்றான். மிருங்காவதியும் வருத்தத்தோடு வாயை திறந்தாள். பேரரசே, இதை நான் என்னவென்று சொல்வேன்? இதுவும் ஒரு சாப செயல்பாடுதான். என் தந்தை என்னை கல்வி கற்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கே நான் குருவிற்கு எல்லாவித சேவைகளையும் செய்ய வேண்டும். அவருக்கு காலமிக்கி விட வேண்டும். அவருக்கு உணவு சமைத்து போட வேண்டும். அவரது உடைகளை கூட நான் தான் துவைத்து போட வேண்டும்.
இந்த நிலையில் ஒரு முறை அந்த முனிவருக்கு உணவு சமைத்து போட கால தாமதமாகிவிட்டது. ஆற்றுக்கு குளிக்க சென்ற நான் அங்கேயே விளையாடி கொண்டு இருந்துவிட்டு நேரம் கழித்து திரும்பி வந்தேன். இதனால் பசியோடு இருந்த முனிவர், எனக்கு உணவை சரியான நேரத்தில் தராத நீயே என் பசி அரக்கனுக்கு தினமும் உணவாவாய், ஆனாலும் உன் தவறை நீ உணர்ந்து வருந்தினால் உடனேயே அந்த அரக்கன் வயிற்றிலிருந்து மீண்டும் வந்து விடுவாய் என்று கூறி சாபம் கொடுத்து விட்டார். அன்று முதல் சரியாக நண்பகல் நேரம் பசி அரக்கன் வந்து விடுவான். நானும் அவனுக்கு உணவாகி விடுவேன். உணவாகும் போதே நான் வருந்தவும் செய்வேன். இதனால் ஒரு புதிய பலம் ஏற்பட்டு பசி அரக்கனின் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவேன் என்று சொன்னாள் மிருங்காவதி. விசித்திரமான சாபமாக இருக்கிறதே என்று பதிலுக்கு கூறிய யசத்கேது ராஜாவுக்கு ஒரு புதிய எண்ணமும் தோன்றியது. மிருங்காவதி, இனி நீ என் தர்ம பத்தினி, நீ என்னில் சரிபாதி என்றால் என்னையும் அல்லவா அந்த பசி அரக்கன் விழுங்க வேண்டும் என்று கேட்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் நாளை அவன் வரும்போது நீ என்னை கட்டிக்கொள். அவன் உன்னோடு சேர்த்து என்னையும் விழுங்கட்டும். அதன் பின் நீ அவன் வயிற்றை கிழித்து கொண்டு வழக்கம் போல வெளியேறிவிடு. நானோ அவன் இதயத்தை பிளந்து அவனை நித்திய மரணத்துக்கு உள்ளாக்குகிறேன் என்றான் யசத்கேது. உடனேயே அவனை கட்டிக்கொண்டு முத்தமலை பொழிய தொடங்கிவிட்டாள் மிருங்காவதி. மறுநாள் மதிய வேளை அந்த பசி அரக்கனும் வந்தான். அவர்கள் திட்டமிட்டபடிதான் எல்லாம் நடந்தது. மிருங்காவதி வயிற்றை கிழித்து கொண்டு வந்தாள். யசத்கேது ராஜாவோ இதயத்தை பிளந்து கொண்டு வந்தார். அரக்கனும் மடிந்தான். அப்பாடா என்று இருவரும் பெருமூச்சு விட்டனர். அன்பே, இனி நாம் ஒரு குறையும் இன்றி இங்கே காலம் காலமாக வாழலாம் என்றபடி கட்டி அணைத்து கொண்டாள் மிருங்காவதி. ஆனால் யசத்கேது ராஜாவுக்கோ திடீரென்று தன் நாடும் மந்திரி தீர்க்கதரிசியும் மக்களும் குடி படையும் ஞாபகத்திற்கு வந்தனர். கடலுக்கு அடியில் உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதை விட தன் நாட்டிற்கு சென்று வாழ்வதே சால சிறந்தது என்கிற ஒரு எண்ணம் யசத்கேது ராஜாவுக்கு ஏற்பட்டது. அதை மிருங்காவதியிடமும் கூறினான். ஆனால் அவளோ சம்மதிக்கவில்லை. என் சக்தியெல்லாம் இந்த இடத்தில்தான் வேலை செய்யும். உங்களுடன் நான் வந்துவிட்டால் சாதாரண சராசரி பெண்ணாக மாறிவிடுவேனே என்றார். அப்படி சொல்லாதே அன்பே. எனக்கும் என் நாட்டு மக்களையும் குடிகளையும் பார்க்கும் ஆசை வரக்கூடாதா என்ன? யசத்கேது ராஜா கெஞ்சவே தொடங்கிவிட்டான். அப்படியானால் ஒரு நிபந்தனை. என்ன? என் சக்தி இந்த இடத்திற்கு வெளியில் ஒரு வார காலத்திற்குத்தான் வேலை செய்யும். அதுவரைதான் நான் உங்களுடன் இருப்பேன். அதன் பிறகு நீங்களும் என்னுடன் திரும்பி விட வேண்டும் என்று சொன்னாள் மிருங்காவதி. யசத்கேதுவுக்கும் பெரிதும் குழப்பமாகிவிட்டது. நெடு நேரம் வரை யோசித்து விட்டு இறுதியில் சரி என்று ஒப்புக்கொண்டார். அதன் பின் இருவரும் அங்குள்ள பொய்கை ஒன்றில் குதித்து மூழ்கினர். அடுத்த சில நொடிகளில் அவர்கள் இருவரும் வெளிப்பட்ட இடம் மன்னர் யசத்கேதுவின் அரண்மனையில் உள்ள நீச்சல் குளத்தில். ஒரு அழகிய மங்கையுடன் மன்னர் யசத்கேது நீச்சல் குளத்தில் இருந்து வெளிப்படவும் அரண்மனையே ஆடி போனது. அதிலும் மிருங்காவதியின் அழகை கண்டு வாயை பிளக்காதவர்களே இல்லை. தீர்க்கதரிசியும் ஓடி வந்தார். யசத்கேதுவுடன் மிருங்காவதியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். தீர்க்கதரிசி, இதோ நீங்கள் சொன்ன அந்த மாயக்கன்னி. இவளை அடைய முடியாது, அது பெரும் ஆபத்து என்றெல்லாம் கூறினீர்களே, பார்த்தீர்களா? இந்த நொடி இவள் என் தர்ம பத்தினி. தீர்க்கதரிசியிடம் மிருங்காவதியை மனைவி என்று அறிமுகம் செய்வித்தார் அரசர். தீர்க்கதரிசியை பார்த்து மிருங்காவதியும் வணக்கம் கூறினார். அப்படியே இவர் கூட என்னை பார்த்து என் அழகில் மயங்கியவர்தான் அன்பே என்றால் யசத்கேதுவிடம். 1000 பேர் மயங்கி இருக்கலாம், ஆனால் நான் தான் உன் மணாளன் என்று விதி இருக்கும் போது அதை யாரால் மாற்ற முடியும்? யசத்கேது சிரித்தபடியே அரண்மனைக்குள் நுழைந்தார். தீர்க்கதரிசிக்கு நின்ற இடம் நழுவுவது போல இருந்தது. மந்திரி தீர்க்கதரிசியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். மகாமந்திரி அவர்களே, என்ன இது? ஒருத்தி போனால் ஒருத்தி வந்து விடுகிறார்களே, இனி அரசர் நிலை என்ன? தீர்க்கதரிசியால் பதில் எதுவும் கூற முடியவில்லை. ஒரு வாரம் வரை பொழுதும் ஓடியது. யசத்கேது அந்த புறத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. தீர்க்கதரிசியோ அவ்வளவு ராஜ்யபாரத்தையும் சுமக்க வேண்டி இருந்தது. இந்த நிலையில் ஒரு வாரம் முடிந்தவுடன் தனது வித்யாதர உலகுக்கே திரும்பிவிட வேண்டும் என்று மிருங்காவதி கூறியது ஞாபகத்தில் வந்தது. தீர்க்கதரிசி அப்போதுதான் அந்த புறத்தில் நுழைந்து அரசன் எதிரில் நின்று கொண்டிருந்த போது யசத்கேது முகத்தில் அந்த கவலைதான் குடிகொண்டிருந்தது. அரசே, சொல்லுங்கள் மந்திரியாரே, என்ன கவலை? இன்றுடன் ஒரு வாரம் ஆகிவிட்டது. எதற்கு? மிருங்காவதி என்னுடன் இந்த அங்கதேசத்துக்கு வந்து. அதனால் என்ன? அவள் ஒரு வாரம் மட்டுமே தங்கிடும் எண்ணத்துடன் தான் வந்துள்ளார். அப்படியானால் அவள் இன்றே மீண்டும் அந்த கடலுக்குள் உள்ள அவளது உலகுக்கு சென்று விட வேண்டும். இது அவள் விருப்பம்.
இல்லாவிட்டால் அவளது சக்தி முழுவதும் போய் சாதாரண சராசரி பெண்ணை போல ஆகிவிடுவாள். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது அரசே? என்ன மந்திரி அப்படி சொல்லிவிட்டீர்? மிருங்காவதி என்னை விட்டு சென்று விட்டால் என்னால் உயிர் வாழ முடியுமா? மன்னா, எதுவும் கூறாதீர்கள். அவள் தன் நாட்டுக்கு திரும்பி விடக்கூடாது. என்ன செய்யலாம்? வழி கூறுங்கள். எனக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லையே மன்னா. நான் ஒரு வழி கூறட்டுமா? என்ன அரசே? மிருங்காவதிக்கு மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்தால் மயங்கி விடுவாள். கண் விழிக்க எப்படியும் 2 தினம் ஆகும். அதன் பின் அவள் சக்தி எல்லாமும் போய்விடும். என்னை விட்டு அவளால் தன் நாட்டுக்கு போக முடியாதல்லவா? நல்ல யோசனைதான் அரசே. அப்படியானால் மயக்க மருந்து கலந்த பாலை தாங்களே தயார் செய்யுங்கள் மந்திரியாரே. மன்னா, இது என் உத்தரவு. செல்லுங்கள். தீர்க்கதரிசியால் அதன் பின் எதுவும் பேச முடியவில்லை. அதே போல மயக்க மருந்து கலந்த பாலை தானே தயார் செய்து மிருங்காவதிக்கும் தந்திட அவளும் மயங்கினாள். அரசன் யசத்கேதுவோ மிக மிக சந்தோஷமாகி விட்டான். என் ராணி இனி என்னை விட்டு பிரிய மாட்டாள், என் ராணி இனி என்னை விட்டு பிரிய முடியாது என்று ஒரே குதூகலம். ஆனால் மந்திரிக்கோ ஒரே குழப்பம். அப்படியே வீட்டுக்கு வந்து உணவு கூட உண்ணாமல் படுத்தவர் தூக்கத்திலேயே உயிரையும் விட்டுவிட்டார். வேதாளம் இதுவரை கூறி வந்த கதையை ஒரு முக்கியமான கட்டத்தில் நிறுத்தியது. மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமாதித்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன வேதாளமே, என்ன கூறுகிறாய் நீ? மந்திரி தீர்க்கதரிசி இறந்து விட்டாரா? ஆமாம் மன்னா, பாவம் அந்த மந்திரி. எவ்வளவு பாடுபட்டும் பலன் இல்லை, உயிர் போய்விட்டது. முட்டாள் அரசனிடம் மந்திரியாக இருந்தால் இப்படித்தான் ஆகும் வேதாளமே. தவறு ராஜா, மோக வெறி கொண்ட அரசனிடம் என்று சொல். அப்படியும் கூறலாம். சரி, இந்த கதையில் உன் கேள்விதான் என்ன? மந்திரி தீர்க்கதரிசி எதன் காரணமாக இறந்தான்? விதி முடிந்து விட்டது, போய் சேர்ந்து விட்டான் என்று மட்டும் கூறிவிட மாட்டேன். அதுதான் தெரியுமே. சரியான காரணத்தை முதலில் கூறு, பிறகு பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், உன் பதில் துளி பிசகினாலும் உன் சிரம் வெடித்துவிடும். மிரட்டுகிறாயே? நீயும் ஜெயித்து கொண்டேதானே செல்கிறாய். சரி, இப்பொழுதும் முயற்சிக்கிறேன். மந்திரி தீர்க்கதரிசி உயிரை விட்டதற்கு காரணம் அந்த மாய கன்னிக்கு தன் கையால் மயக்க மருந்து கொடுக்கும்படி ஆகிவிட்டதே என்பது அல்ல. தனக்கு கிடைக்காத மாயக்கன்னி யசத்கேதுவுக்கு கிடைத்து விட்டாளே என்பதும் அல்ல. தான் ஒருமுறை தேசாந்திரம் சென்றும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் பெண் வெறி கொண்டு நாட்டை மறந்த யசத்கேதுதான் தீர்க்கதரிசியின் உயிர் பிரியவும் காரணம். குறிப்பாக சாதாரணமாக மங்கையர்கள் விஷயத்திலேயே மயங்கி கிடப்பவர் தேவலோக அழகியை போன்ற மிருங்காவதியை இனி பிரியவே மாட்டார். அதனால் திரும்பவும் அவ்வளவு சுமையும் தன்மேல் விழுந்து தானே சுமக்க வேண்டி வரலாம் என்பதாலேயே தீர்க்கதரிசி உயிரை விட்டிருக்க வேண்டும். குறிப்பாக மிருங்காவதி அங்கேயே தங்கிவிட தான் கொடுத்த மயக்க பாலும் ஒரு காரணமாகி விட்டது என்பதால் அதை ஜீரணிக்க இயலாதபடி மன வலியும் ஏற்பட்டிருக்கலாம். விக்ரமாதித்தன் கூறிய பதிலை தொடர்ந்து வேதாளமும் கம்பியை நீட்ட தொடங்கியது. விக்ரமாதித்தனும் விடுவதாக இல்லை. அதை துரத்தி கொண்டு பின்னாலேயே ஓடினான். மாலை நேரம். இரவு ஆமை போல ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. வானத்தில் அதற்குண்டான மாற்றங்கள். நிறையவே பச்சை கூட்டங்கள் தங்கள் கூடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்திலும் நெடிய உயரத்தில் ஒரு கழுகு சீராக வட்டமடித்தபடி பறந்து கொண்டிருந்தது. சிறகை அசைக்காமல் அப்படியே உடம்பை மிதக்க வைத்துக் கொண்டு பேலன்ஸ் செய்து கொண்டு பறப்பது என்பதெல்லாம் கழுகுக்கு மட்டுமே கைவந்த கலை. பத்திரிகை அலுவலக மாடியில் கை கட்டி நின்று கொண்டு அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தான் விக்ரமாதித்தன் என்னும் விக்ரமன். அவன் ஏகாந்தமாக இருக்க விரும்புகிறான் என்பது தேவராஜனுக்கும் அண்ணா நாராயணனுக்கும் புரிந்துவிட்டது. அவனை அவர்கள் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதே சமயம் பட்டாபியையும் காணவில்லை. அவன் எங்கே போயிருப்பான் என்பதும் அவர்களுக்கு விளங்கவில்லை. தேவராஜன் விக்ரமன் அறையில் அவன் சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தார். எதிரில் அண்ணா. இருவர் முகத்திலும் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள மௌனம், வெகு தீவிரமான சிந்தனைகளும். கூடவே அவர்களுக்குள் ஒருவித பயமும் படபடப்பும் கூட உருவாகி இருந்தது. உலகம் தோன்றிய நாள் முதல் எவ்வளவோ அதிசயங்கள் நடந்து முடித்திருக்கின்றன. வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவற்றின் பதிவுகளை பார்க்க முடியும். அந்த வரலாற்று பதிவுகளையே பிழையானது, கற்பனையானது என்று சொல்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். அதனால் தானோ என்னவோ 20-30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரலாற்று சம்பவங்களை தொகுத்து அதை காலம் அழித்து விடாதபடி பதிவு செய்து உருண்ட பேழை ஒன்றுக்குள் இட்டு பின் அதை மீடியாக்கள் அனைத்தின் முன்னாலும் குறிப்பிட்ட இடங்களில் புதைத்துவிடும் எண்ணம் மத்திய அரசுக்கு தோன்றி அதை அது செயல்படுத்தியும் வருகிறது.
அன்றைக்கு கூட டெல்லி செங்கோட்டையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கிணறு போல் ஒன்றின் முன் ஒரு ஆள் உயர பேழையுடன் மத்திய அரசு அதிகாரிகள், தொல்பொருள் இலாகாவை சேர்ந்தவர்கள், பண்பாட்டுத்துறை மந்திரி ஆகியோர் முன்னிலையில் ஒரு பேழை புதைக்கப்பட்டிருந்தது. அதற்கான புகைப்படத்தையும் செய்தியையும் பிடிஐ வெளியிட்டிருந்தது. அது தேவராஜன் முன்னால் மேஜையில் கிடந்தது. கூடவே பிரதம மந்திரியை கொல்வதற்காக தீவிரவாதிகள் முயன்ற செய்தி ஒன்று. பாராளுமன்றத்திற்கே கொண்டு வைத்து ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டின் அவ்வளவு எம்பிக்களையும் மந்திரிகளையும் பரலோகம் அனுப்ப இருந்த ஒரு கொடிய செய்தி. காஷ்மீரில் குண்டு வெடித்து கொத்தாக 50 பேர் இறந்துவிட்ட செய்தி. மேற்கு வங்காளத்தில் ஒரு ரயிலை கவிழ்த்து 1000 பேருக்கு மேல் உயிரிழக்க வைத்த சம்பவம் என்று வரிசையாக குலை நடுங்க வைக்கும் பல செய்திகள். உலகில் தனி பெரும் தேசம் இந்த இந்திய தேசம். இன்றுதான் இதற்கு இந்தியா என்று பெயர். இந்துத்துவாவில் இருந்து திரிபு பெற்று இந்த பெயர் உருவாகி இருக்கலாம். ஆனால் உண்மையில் பாரத தேசம் என்பது நமது நாட்டிற்கான பொதுமையான பெயர். பொருந்தக்கூடிய பெயரும் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். வரலாற்றை புரட்டினால் நாவலந்தீவு என்பதுதான் நமது நாட்டிற்கான புராதன பெயர். நமது நாட்டின் 3 பக்கங்களையும் கடல் சூழ்ந்து இருக்க தலைப்பாகத்திலும் பிரித்து விட்டதால் தீவு என்பதற்கான இலக்கணம் நம்மிடம் இருப்பதாக கூறுவார்கள். ஒரு வகையில் தீவு, ஒரு வகையில் நிலத்தொடர்புடைய நாடு, இன்னொரு வகையில் உலகிலேயே உயரமான மலையையும் ஆழமான கடலையும் தலைப்பாகத்திலும் கால்பாகத்திலும் இயற்கையாகவே கொண்டிருக்கும் நம்முடைய நில அமைப்பு. பூமி கோளத்தில் மத்திய பாகமாக பார்த்து நமது நாட்டு நிலப்பரப்பு இருப்பதும் இரவும் பகலும் சரிபாதியாக நமக்கே கிடைத்திருப்பதும் நமது நாட்டிற்கே உரிய தனி சிறப்புகள். இதனால் தான் சீதோஷ்ண நிலையில் நம்மிடம் மிகச்சிறந்த சிறப்புகள் இருந்தன. எல்லா விதமான பருவ காலங்களும் இந்தியாவில் மட்டுமே இருக்கிறது. அதே போல மண்களிலும் நன்சை, புன்சை, கரிசல், வண்டல் என்றும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்றெல்லாமும் பிரிக்க முடிந்தது. இதனால் உண்ணும் பொருளுக்கும் சரி, கனிம பொருளுக்கும் சரி, மூலிகைகளுக்கும் சரி, வெளியே யாரிடமும் கையேந்த வேண்டாம். உலகிலேயே எல்லா விதமான சர்வாதிகார மனிதர்களும் அடைய விரும்பிய மண் நமது மண். அதே போல இலக்கிய சிறப்பிலும் நமது மண்ணை விஞ்ச ஒருவரும் இல்லை. ஒரு அவ்வையும் ஒரு வள்ளுவனும் போதும். மனித வாழ்க்கைக்கு எதையெல்லாம் சொல்ல வேண்டுமோ அவை அத்தனையையும் கூறிவிட்டார்கள். அவர்களுக்கு பிறகு 1000 அறிஞர்களை, புலவர்களை, சிந்தனையாளர்களை இந்த உலகம் பார்த்து விட்டது. ஆனால் அவர்களால் இவர்கள் சொன்னதற்கு மேல் ஒரு விஷயத்தை கூற சொல்ல முடியவில்லை. மொத்தத்தில் இந்தியா என்றால் அது ஒன்றுதான் உலகத்துக்கே தலைநகரமாக விளங்க முடியும் என்பது போல அதனிடம் அவ்வளவு சிறந்த அம்சங்கள் இருக்கிறது. இந்தியாவை போல பல மடங்கு பெரியது அமெரிக்கா, ஆப்பிரிக்கா. இங்கெல்லாம் ஒரு சில மொழிகள் தான். ஆனால் இந்திய மண்ணில் 100கணக்கில் மொழிகள், அவ்வளவுக்கும் எழுத்துக்களும் இருப்பது ஒரு தனி சிறப்பு. அமெரிக்கா, ஆப்பிரிக்காவிலும் ஆதிவாசிகள் தங்களுக்கென்று ஏதோ பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு எழுத்து கிடையாது. இங்கே அப்படி இல்லை. பல மொழிகள், பல வரி வடிவங்கள் இருந்தும் இத்தனை வேற்றுமைக்கு நடுவிலும் நம்முடைய ஒற்றுமை இருப்பதுதான் அதிசயம், ஆச்சரியம். எல்லோருக்கும் அவரவர் தாய்நாடு மிகச்சிறந்த ஒன்றாகவே இருக்கும். ஆனால் இந்தியர்களுக்கோ மிகச்சிறந்த ஒரு நாடே தாய்நாடாகவும் ஆகிவிட்டது. அதனாலேயே இங்கே இறைவனும் நேரில் தோன்றி நிறைய திருவிளையாடல்கள் நிகழ்த்தினான். பல அரிய சேத்திரங்கள் அவ்வளவும் இந்திய மண்ணுக்குள் மட்டுமே இருப்பதும் ஒரு ஆச்சரியமான உண்மை. இப்படி ஒரு வியப்பூட்டும் தேசத்தில், மலைப்பூட்டும் தேசத்தில் அந்த புகழுக்கும் கீர்த்திக்கும் உலை வைக்க முயலும் சம்பவங்களுக்கும் பஞ்சமே இல்லை. அதைத்தான் ஒவ்வொரு குண்டுவெடிப்பும், கொலை முயற்சி சம்பவங்களும் சொல்லிக் கொண்டிருப்பதாக தேவராஜனுக்கு தோன்றியது. அண்ணாவும் இப்படித்தான் நினைத்தார். தேவராஜன் இப்படி மௌனமாகவே உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அண்ணா மெல்ல பேச தொடங்கினார். ஒரு பக்கம் பிரமிப்பு, இன்னொரு பக்கம் நடக்கிற சம்பவங்களால கவலைன்னு நான் கொஞ்சம் குழம்பித்தான் போயிருக்கேன் அண்ணா. விக்ரமாதித்தன்கிற மகாசக்தியை கோடிக்கணக்கான இந்தியர்கள்ல நாம சிலர் தான் இன்னைக்கு உணர்ந்து இருக்கோம். இந்த ஒரு விக்ரமாதித்தனை வச்சே நம்ம வரலாறு, புராணம் இதெல்லாம் கற்பனை இல்லை, அவ்வளவும் பிரமிப்பூற்ற விஷயங்கள்ங்கிறதையும் உணர்ந்திருக்கும்.
இதை ஒரு மலை உச்சியில நின்று நான் கத்தி சொல்லணும்னு என் மனசு துடிக்குது. அதை உலகத்துல இருக்கிற எல்லா டிவியும் ஒளிபரப்பணும். அப்ப அந்த டிவி மூலமாவே நான் உலக மக்கள் அவ்வளவு பேரையும் பார்த்து மனித வாழ்க்கை பற்றின மர்மங்களுக்கெல்லாம் விடை கிடைச்சிடுச்சு. மறு ஜென்மம், அப்புறம் பாவம் புண்ணியம், அதற்கேற்ப நல்ல கதி தீய கதி எல்லாமே சத்தியமான உண்மைகள்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லணும் போல ஒரு ஆவேசம் அவ்வப்போது ஏற்பட்டு அடங்குது. விக்கிரமனையும் இந்த உலகுக்கு காட்டி இவன் ஒரு அசாதாரணமான மனிதனோட விஞ்ஞான முயற்சிகளை ரொம்ப அற்பமாக்கினவன்னு சொல்லணும்னு என் மனசு கிடந்து துடிக்குது. தேவராஜ், உங்க துடிப்பும் தவிப்பும் எனக்கும் இருக்கு. ஆனா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு ஆசை தெரியுமா? அண்ணா அப்படி கேட்டுவிட்டு சற்று இடைவெளி விட்டார். இதுல என்னன்னா ஆபத்து இருக்கு? விக்கிரமனால நம்ம தேசத்துக்கு பெருமை தானே. அதே சமயம் விக்கிரமனை யாராவது கடத்தவோ இல்ல கொலை செய்யவோ முயற்சி செஞ்சா அதை முறியடிக்கிற சக்தி விக்கிரமன் கிட்ட இல்லையா என்ன? இல்ல தேவராஜன், நீங்க அவசரப்படுறீங்க. உலகம் தோன்றின நாள்ல இருந்து கடவுளை பார்த்த மனிதன் இருந்திருக்கானா? இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இது என்ன கேள்வி அண்ணா? கடவுளை எவ்வளவோ பேர் பார்த்திருக்காங்களே. அவங்க கடவுளை பார்த்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இது சொல்லுங்க, சாட்சி இருக்கா? சாட்சி வச்சுக்கிட்டு பாக்குற விஷயமா அண்ணா அது? அப்ப அது எப்பவும் ஒரு தனி மனித அனுபவம் மட்டும்தானே. அப்படித்தான் சொல்லணும். அப்படித்தான் சொல்லணும் இல்ல, அதுதான் சத்தியம். இப்படி ஒரு தனி மனித அனுபவமா 4 பேர் ஒன்னா சேர்ந்து இதுவரை கடவுளை பார்த்ததே இல்லாத நிலையிலும் இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு கடவுள் பக்தி இருக்கு? இதுல என்ன சந்தேகம் அண்ணா? 10க்கு 8 பேர் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான். அதுல 5 பேர் அதி தீவிர நம்பிக்கை உடையவங்க. துளி கூட சந்தேகமே இல்லை. சரி, இதுக்கும் விக்கிரமனை நான் இந்த உலகம் முழுக்க அறிமுகப்படுத்த துடிக்கிறேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. இதுவரைக்கும் பல பேர் பார்க்க தோன்றாத கடவுளுக்கு அவர் எப்படிப்பட்டவர், எந்த வடிவம் உள்ளவர்னே தெரியாத கடவுளுக்கு அவர் இயேசுவா இருப்பாரா, அல்லாவா இருப்பாரா, இல்ல ராமனா புத்தனான்னு தெரியாத நிலையில வாடிகன் நகர்ல தினமும் லட்சக்கணக்கிலையும், மெக்கா மதினாவுல லட்சக்கணக்கிலையும், இங்க திருப்பதியிலையும் லட்சக்கணக்கிலையும் ஜனங்க சேர்றாங்க. அதுலயும் குறிப்பா இப்பதான் சபரிமலையிலையும் அதிக கூட்டம். எல்லா கோயில்கள்லயுமே கூட்டம். குறிப்பா பிரதோஷம்னா எள்ளு விழ கூட இடம் இல்லை. அதாவது கடவுளை இதுவரைக்கும் யாரும் பார்க்கல. வெறும் நம்பிக்கை அடிப்படையிலேயே இவ்வளவு கூட்டம். இதுல நிஜமா கடவுள் அனைவரும் பார்க்க ஆகாசத்துல தெரிஞ்சிட்டா அப்புறம் இந்த பூமி என்னாகும்னு யோசிச்சு பாருங்க. என்னென்ன ஆகும்? வெறும் நம்பிக்கைக்கே 10க்கு 8 பேர் பக்தர்கள்னா கடவுள் தெரிஞ்சிட்டா அவ்வளவு பேரும் எல்லாம் பக்தர்களா ஆயிடுவாங்க. நல்லது தானே அண்ணா? அப்படின்னா தான் கடவுள் தோன்றி இருப்பாரே. நீங்க என்ன சொல்றீங்க? எது துளியும் நல்லது கிடையாதோ அத நல்லதுன்னு சொல்றீங்களே தேவராஜ். என்னது? கடவுள் நேர்ல தோன்றுறது நல்லது இல்லையா? ஆமா தேவராஜ், ஒரு விஷயம் உறுதியா இருக்குன்னு தெரிஞ்ச பின்னால அதுல எந்த சுவாரஸ்யமும் இல்லை. அதை தேட வேண்டிய தேவையும் இல்லை, பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆறு, குளம், மலை, மரம், செடி, கொடி இவைகளையெல்லாம் நாமளா பாத்துக்கிறோம். அவை தங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மையும் வாழ வைக்குது இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு குழப்பமா இருக்கே. கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சா மனிதன் முற்றிலும் மாறி போயிடுவான். எதுக்கு இந்த பூமியில இருந்து உடம்போட கஷ்டப்பட்டுக்கிட்டு? நித்திய இன்பம் உள்ள மோட்சத்துக்கே போயிடுவோம். அதுக்கு வழி கடவுள்கிட்ட வரம் கேட்கறது தான். அவருக்கு நம்மையே பலியா கொடுப்போம். அதன் பிறகு நேரா மோட்சம் தாண்டு பாதி பேர் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவாங்க. மீதி பேரும் இப்ப இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இயங்க மாட்டாங்க. பாவம் செய்ய பயப்படுவாங்க. 4 கிழமைனா மட்டுமே கோவிலுக்கு போறவங்களும் தினம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு தெருவோரத்து சின்ன கோவில்ல கூட 24 மணி நேரமும் அபிஷேக ஆராதனை தான். அதே போல தான தர்மங்களும் அதிகமாயிடும். எல்லோரும் கொடுக்க மட்டுமே நினைப்பாங்க, வாங்கிக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்ப கொடுக்கறது வாங்குறதுன்னு ரெண்டும் நடக்காம போய் ஒரு ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுடும். சொல்ல போனா மொத்த மனித வாழ்க்கையே ஸ்தம்பித்து போயிடும். அது இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அண்ணா ஒரு நீண்ட விளக்கத்தை சொல்லி முடிக்க தேவராஜன் முகத்தில் அதன் எதிரொலிக்க, என்ன தேவராஜ், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மிகையா தோணுதா? கொஞ்சம் மிகையாத்தான் தெரியுதுண்ணா. அதே சமயம் உங்க கருத்தை மறுக்கவும் என்னால முடியல. பட் சிம்பிளா ஒரு உண்மை புரியுது. கடவுளை நிதர்சனமா பார்க்காத நிலையிலேயே இவ்வளவு பக்தின்னா பார்த்துட்டா நிச்சயம் இதோட அளவு அதிகமாயிடும். அப்புறம் உழைப்பு செத்து போயிடும். உழைப்பு போயிட்டா உலகம் நிச்சயம் உருப்படாது.
கண்ணதாசன் கூட வானம்பாடி படத்துல ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருகிற பாட்டுல தெய்வத்தையே தொழுது நின்றால் பலன் இருக்காது, கூடவே வேலையும் செய்யணும்னு சொல்லி இருப்பார். அது எனக்கு ஞாபகம் வருது. தேவராஜன் கொஞ்சம் தன் பழைய பாடல் ஞானத்தையும் தொட்டுக்கொண்டார். தெளிவா முடிவுக்கு வாங்க. விக்ரமன் கடவுள் போல வெளியே தெரியக்கூடாதவன். தெரிஞ்சா ஆபத்துன்னு சொல்ல மாட்டேன். அனாவசிய சிக்கல்கள் நிறைய வரும். ஒரு பிரபல நடிகர் கோவிலுக்கு வந்துட்டா கூட்டம் அவரை சுத்தி கூடி நின்னு தெய்வம் பின்னால போயிடுற மாதிரி விக்ரமன் செய்ய வேண்டிய கடமைகள் பாதிக்கப்படும். அண்ணா இறுதியாக சொன்னது தேவராஜனுக்கு பிடித்து போனது. இந்த கருத்துல எனக்கு உடன்பாடுதான் அண்ணா. நாம விக்ரம ரகசியத்தை பாதுகாப்போம், அதுதான் அவருக்கும் நல்லது. அதே வேளையில கடமைன்னு சொன்ன உடனே இன்னைக்கு இரவு அந்த வேதாள் சிங்கை அவர் சந்திக்கணும்னு சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. வாஸ்தவம்தான். விக்ரமனோட இந்த ஜென்ம பிறப்புல அவன் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் அது. வேதாள் சிங் சந்திப்பும் அதுல வேதாள் சிங் மூலமா விக்ரமனுக்கு தெரிய வரப்போற விஷயங்களும் ரொம்ப முக்கியம். எப்படின்னு கொஞ்சம் கோடு காட்ட முடியுமா உங்களால? விக்ரமன் வேதாளம் சந்திப்புலதான் பல புதிர் கதைகள் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு கதையும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு செய்தி. ஒவ்வொரு கதையும் விக்ரமன் வரையிலையும் பெரிய சவால். தப்பான விடை சொன்னா அவன் தலை வெடிச்சிடுங்கிற அந்த விதிப்பாட்டை யோசிச்சு பாருங்க. இறுதியா அந்த வேதாளம் விக்ரமனுக்கே அடிமையாச்சு. விக்ரமனை தன் எஜமானாவும் ஏத்துக்கிட்டது. ஆனா அதை அடைய விரும்பிய ஞானசீலன் ஏமாந்து போனான். இங்க நந்தன் பைராகிக்கும் அதுதான் முடிவு. எல்லாம் சரி, ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு வாளை கொல்லிமலை காளி சன்னதியில இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கோமே, அதை விக்ரமன் எப்படி பயன்படுத்த முடியும்? இது வாளை பயன்படுத்துற காலமா? இப்பெல்லாம் துப்பாக்கியும் தோட்டாவும் தானே வீரர்களோட ஆயுதமா இருக்கு. இதுக்கெல்லாம் பதிலை விக்ரமன் தான் சொல்ல முடியும். இப்ப விக்ரமன் எங்க? மொட்டை மாடியில ஏகாந்தமா நின்னுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள். அவன் உடம்புல இருந்தும் ஒருவித வாசனை வீசுது. கண்கள்ல அசாத்திய ஒளி. குறிப்பா காளி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மாற்றத்தை ரொம்பவும் நான் உணர்றேன். தேவராஜன் பேசிக்கொண்டே நடந்தார். பின்தொடர்ந்தார் அண்ணா. அவர்கள் மொட்டை மாடிக்கு செல்கிறார்கள் என்பது தெரிந்தது. ரிசப்ஷனில் தமிழரசி இன்னமும் வீட்டுக்கு போகாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். திருட்டு மொழி முழித்து கொண்டு அவள் இருப்பதை தேவராஜனும் கவனித்தார். நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா தமிழரசி? இல்ல சார், இஷ்யூ டேட் லைன். இன்னைக்கு நான் சொல்லாம நீ போக கூடாதுன்னு விக்ரமன் சொல்லி இருக்கார். தமிழரசி நன்றாகவே புழுகினாள். சரி, நான் சொல்றேன், நீ கிளம்பு. சார்? என்ன சார், கிளம்புங்கிறல்ல? அவர் அதட்டவும் அவள் ஒரு மாதிரி அவரை பார்த்து கொண்டே தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நடக்க தொடங்கினாள். தேவராஜனும் அவளை பார்த்தபடியே மாடி ஏறினார். மொட்டை மாடி முழுவதுமாக இருள் சூழ்ந்து வானம் நட்சத்திர சிமிட்டல்களுடன் இருந்தது. ஆங்காங்கே தலையணையில் இருந்து கை கொண்ட அளவுக்கு பிடுங்கி எறிந்த பஞ்சுகளைப் போல மேகங்கள். விக்ரமனோ ஒரு யோகி போல ஒரு மூலையில் அமர்ந்து தியானிக்க தொடங்கி இருந்தான். சட்டையை கல்லட்டி பக்கமாய் இருந்த வாட்டர் டேங்க் அருகில் வைத்திருந்தான். நல்ல ஆகிருதியான மார்பு, பிசைந்து பிடித்த மாதிரி புஜங்கள், பத்மாசனமிட்டு கைகள் இரண்டையும் முன்னிறுத்தி கொண்டு அவன் அமர்ந்திருக்கும் விதம் ஒரு வீர யோகியை ஞாபகப்படுத்தியது. இப்படி ஒரு யோகத்தில் இருப்பவனையா கலைப்பது? தயக்கமாக இருந்தது அண்ணாவுக்கும் தேவராஜனுக்கும். இருந்தும் அண்ணா நடக்க வேண்டியவைகளை உத்தேசித்து விக்ரமா என்றார். தேவராஜனும் மிஸ்டர் விக்ரமன் என்ற பிறகே அவன் விழிகள் மலர்ந்தன. என்ன விக்ரமா, தியானத்துல உட்கார்ந்துட்ட? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே சார் இது. பிடிச்ச விஷயத்தை விடு, பிடிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கே, மறந்துட்டியா? வேதாள் சிங் விஷயம் தானே, ஞாபகம் இருந்தா சரி. இதோ இப்பவே புறப்படுறேன் சார். அது சரி, எப்படி போக போற? எப்படின்னா என்ன கேள்வி அண்ணா இது? விக்ரமனா சுய உருவத்தோட போக போறியா, இல்ல வள்ளுவக்குடி வேலாயுதமா போக போறியா? ஓ, அப்படி கூட போக வழி இருக்குல்ல. அந்த வழிதான் உன் வரையில மிகச்சிறந்த வழி. உனக்கு அந்த உடம்பு கிடைச்சதே கூட அந்த காளி அருளாலதான். இப்பவே வேலாயுதமா நான் மாறி புறப்படுறேன். அது சரி, அந்த வேதாள் சிங்கை எப்படி கண்டுபிடிப்ப? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அண்ணா. சாதாரண மனுஷர்களுக்கும் சில விசேஷ சக்தி படைத்தவங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். கூடவே கடற்கரை வெளியில நாங்க சந்திச்சுக்கிட்டே தீரணும்னு எப்ப நாடியில குறிப்பு வந்துடுச்சோ அப்ப அந்த சந்திப்பு எப்படியாவது நடந்துதானே தீரணும். கவனம் விக்ரமா, இது ஒரு அசாதாரண சந்திப்பு. வேதாள் சிங் ஒரு சக்தி மிகுந்த மனிதன் மட்டும் இல்ல. அவன் மூலமா உனக்கு தெரிய வரப்போற விஷயங்கள்ல தான் இந்த நாட்டுக்கே விமோசனம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
தேவராஜன் சார், எனக்கு என்னை காட்டினவர் நீங்க சொன்னா சரியாத்தான் இருக்கும். கவலையே படாதீங்க. வேதாள் சிங்கை வசப்படுத்தாம திரும்ப மாட்டேன். விக்ரமன் உறுதிபட சொன்னபோது எதிரில் காளி குங்கும பிரசாதத்துடன் பட்டாபி வந்தபடி இருந்தான். பட்டாபி, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விக்ரமா, இந்தா பிரசாதம். அற்புதம். நான் வேதாள் சிங்கை சந்திக்கத்தான் புறப்பட்டுட்டு இருக்கேன். பிரசாதத்தோட எதிரில வந்துட்டேன். அந்த நாள் நான் இதே போல மயானத்துக்கு புறப்பட்டப்போ உன்கிட்ட ராஜ்ய பாரத்தை ஒப்படைச்சேன். இப்ப நான் என்னோட சப்பி எடிட்டர் சீட்டை தான் உன்னை பாத்துக்க சொல்ல முடியும். விக்ரமன் ஜாலியாக சொல்லி சிரிக்கவும், அதுக்கு என்ன விக்ரமா, எனக்கும் பெரிய அளவுல ஒரு நேரம் வராம போயிடுமா என்ன? என்ன பட்டாபி, உனக்கு இப்ப என்ன குறை? எல்லா விஷயத்திலையும் உன்னை தனியா இறக்கி விட்டுட்டு நான் எனக்கு என்னன்னு இருக்கேனே. பைத்தியக்காரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை. இது தெரியாதா உனக்கு? தெரியும், இருந்தாலும் ஒரு ஏக்கம்தான், வேற என்ன? பட்டாபி, விக்ரமன் கிட்ட நின்னு பேச இது நேரம் இல்ல. விக்ரமா, நீ புறப்படு, வெற்றியோட வா. நேரமாகிட்டே இருக்கு பாரு, அண்ணா தூண்டி விட்டார். விக்ரமனும் குங்கும நெற்றியும் குதூகல முகமுமாக கிளம்பினான். தேவராஜன் வேலாயுதம் உடல் கிடக்கும் தனது அறையின் சாவியுடன் அவனை பின்தொடர்ந்தார். அலுவலகத்தில் எல்லோரும் போய்விட்டிருந்தனர். பிரிண்டிங் செக்ஷனில் மட்டும் அச்சு எந்திரங்கள் ஓடியபடி இருக்கும் சத்தம் கேட்டது. சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு தேவராஜன் கதவை திறக்க விக்ரமன் உள்ளே நுழைந்தான். சற்றைக்கெல்லாம் அவன் வேலாயுதமாக வெளியே வந்தான். அவனது உடையும் மிக வித்தியாசமாக இருந்தது. பின்னாலேயே வந்த தேவராஜன் விக்ரமன் உடல் கிடக்கும் அந்த அறையை இழுத்து பூட்டினார். விக்ரமனாகிய வேலாயுதத்திற்கு கையசைத்து விடை கொடுத்தார். வேலாயுதம் முகத்தில் ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போகும் மதர்ப்பு. அந்த மயான வெளியில் அந்த இரவு வேளையில் விக்ரமாதித்தன் தன்னையும் மீறி கண்ணயர்ந்து விட்டிருந்தான். அன்றுடன் அவன் மயானத்திற்குள் புகுந்து சரியாக 12 நாட்கள் சென்று விட்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித அனுபவம். வேதாளமும் 12 கதைகளை கூறி முடித்திருந்தது. அது இன்னும் இதுபோல எத்தனை கதைகளை கூற வேண்டும் என்பது தெரியாத வருத்தம் விக்ரமாதித்தன் மனதில் இருந்தாலும் அதனால் மனம் சோர்ந்து மயானத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று மட்டும் விக்ரமாதித்தன் எண்ணவில்லை. கண்களை கசக்கிக் கொண்டு வேதாளத்தை தேடிக்கொண்டு செல்லும் விக்ரமாதித்தனை புலையனும் கண்டான். அன்று உஜ்ஜயினி ராஜ்யத்தில் முதியர்கள் பலர் மரணித்திருந்தனர். அவர்களது சடலங்கள் தான் வெந்து கொண்டிருந்தன. மயான வெளியே ஒளிமயமாக இருந்தது. விக்ரமாதித்தன் உடைவாளோடு அவைகளின் ஊடே நடந்து செல்வதை பார்த்து புலையனுக்கு விக்ரமாதித்தனை காண வருத்தமாகவும் இருந்தது. எப்பேற்பட்ட பேரரசன் இப்படி மயானத்தில் ஒரு வேதாளத்தை பிடிக்க அலைமோதி கொண்டிருக்கிறானே என்றுதான் தோன்றியது. அந்த வேதாள உடம்பை வெட்டி சுமந்து வந்து இங்கே எரிந்தபடி இருக்கும் ஏதாவது ஒரு சடலமுள்ள நெருப்பில் போட்டு எரித்து விடலாமா என்று கூட தோன்றியது. அவன் முகத்தில் அதற்கேற்ப மாறுதல்கள். சோர்வாக நடந்தபடி இருக்கும் விக்ரமாதித்தனை நெருங்கி உடம்பை குறுக்கிக் கொண்டு நின்றான். என்ன புலையனே, உனக்கு இன்று அதிக கடப்பாடோ? ஆம் அண்ணா, ஆனாலும் உங்களோடு ஒப்பிட்டால் என் பணி உங்கள் கால் தூசுக்கு பெறாது. நீ தன்னடக்கத்துடன் பேசுகிறாய். உண்மையில் புலைய பணி ஆலயத்து பூஜை பணிக்கும் மேலானது. அச்சமின்றி மிகுந்த சகிப்புத்தன்மையோடு செயலாற்ற வேண்டிய அறப்பணி அல்லவா? நீங்கள் இழிவான இந்த தொழிலை உங்கள் பெருந்தன்மையான மனத்தால் அப்படி கூறுகிறீர்கள். இறந்த உடம்பை எரிப்பது குப்பையை எரிப்பதை விட மோசமான ஒன்னாயிற்றே அரசே. எவ்வளவு பாவம் செய்திருந்தால் இப்படி ஒரு பணி எனக்கு வாய்க்கும்? இல்லை புலையனே, உன்னை சமாதானப்படுத்தவோ இல்லை பெருந்தன்மையினாலோ நான் இவ்வாறு சொல்லவில்லை. உண்மையில் புலையன் பணி ஒரு தவப்பணி. இல்லாவிட்டால் இறைவன் ஈசன் ஏன் இந்த சுடுகாட்டை தன் இஷ்ட நந்தவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அடுத்து ஆண்டியானால் என்ன, அரசனானால் என்ன, யாராக இருந்தாலும் உயிர் போய்விட்டால் பிடி சாம்பலாகித்தான் தீர வேண்டும். இதை நித்தமும் உணரும் ஒரு ஆத்மா புலையன்தான். இதனால் உலக வாழ்க்கை மேல் பெரிய பற்றுதலோ அதன் காரணமாக ஆசைகளோ தோன்றி பாவம் செய்ய வழிவகையில்லாத ஒரு மனப்பாங்கு இங்கே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நேரிடும். அனைத்துக்கும் மேலாக ஆத்மாவின் மறுபக்கத்தை பார்க்க எத்தனை பேரால் முடியும்? இந்த பூமியில் பிறந்த பலருக்கு ஏன் பிறந்தோம் என்பதே தெரியாது. அடுத்து எதற்கு பிறந்தோம் என்பதும் தெரியாது. எங்கே போக போகிறோம், என்ன ஆக போகிறோம் என்று எதையுமே அறியாதவர்கள் தானே இந்த உலகில் பலர். ஆனால் உனக்கு உயிர் போன பிறகு என்ன ஆகும் என்று தெளிவாக தெரியும். ஒருவன் பேயாக மாறினால் இன்னொருவன் பிசாசாக, இன்னொருவனோ ராட்சசனாக அவரவர் பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப மாறுபட்ட நிலை கண்டு இதே மயானத்தை சுற்றி சுற்றி வருவதை அறியாதவனா நீ? உண்மைதான் பேரரசே,
ஒரு பெரும் வணிகன் தனது வணிகத்தில் துளியும் தர்மமே இல்லாமல் இருந்தான். பொருள்கள் எல்லாம் அடாத விலைக்கு விற்பதும் அந்த பொருளை கூட தரம் குறைவு செய்து விற்பதும் தான் அவன் வாடிக்கை. அதை அந்த வணிகன் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் தான் நினைத்தான். அவனுக்கு இறுதியாக குஷ்டரோகம் ஏற்பட்டது. அவன் உடம்பு அழுகத் தொடங்கியது. அவன் வசம் உள்ள பணத்தால் அவன் உடம்பு அழுகுவதை துளியும் தடுக்க முடியவில்லை. இறுதியில் அவன் ஊரை ஏமாற்றி சேர்த்த செல்வத்தை அவன் கண் எதிரிலேயே போவோர் வருவோர் எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அவனால் தடுக்க முடியவில்லை. இங்கே வந்து உயிரை விட்டான். நான் தான் எரித்தேன். இறந்த பின்னும் அவனுக்கு அமைதி ஏற்படவில்லை. இந்த மயான வெளியில் அவனது ஆவி சுற்றி சுற்றி வந்தது. மேலுலகம் செல்ல அவனுக்கு வழிவகையே தெரியவில்லை. இதுபோல பல உதாரணங்களை சொல்ல என்னால் முடியும் அரசே. சரியாக சொன்னாய். இதையெல்லாம் பார்த்த உனக்குள் நிறைய ஞானம் ஏற்படும். அதன் விளைவாக உனது அடுத்தடுத்து பிறப்புகள் யோக சிறப்புள்ளதாக இருக்கும். இன்று உடம்பை எரிக்கும் நீ நாளை மனதில் உள்ள அழுக்கை எரிப்பவனாக மாறுவாய். அப்படியென்றால் எனக்கு மறுபிறப்பு உண்டு என்கிறீர்களா அரசே? நிச்சயமாக. இங்கு நீ செய்யும் புலையன் பணிக்கு ஒரு வெகுமானத்தை காலம் உனக்கு தர வேண்டும் அல்லவா? நான் இறப்பதையே வெறுக்கிறேன் அரசே. எனக்கு எதற்கு இன்னொரு பிறப்பு? இது உன் மனதின் கணக்கு. ஆனால் கர்ம கணக்கே என்றும் இறுதியானது. அதன் போக்கில்தான் மனம் செல்லும். எனவே இப்பொழுது உனக்குள்ள மனநிலையை இறுதியானதாக எண்ணிவிடாதே. நாளைய உன் மனநிலை வேறு விதமாக மாறலாம். மாறக்கூடியதுதானே மனதும். அரசே, மாறக்கூடியது உறுதியற்ற ஒன்றாக ஆகிவிடாதா? வளைந்தும் விழுந்தும் குதித்தும் விழும் நிலத்திற்கேற்ப அதன் நிறத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் தண்ணீர் உறுதி குறைந்ததா என்ன? விக்ரமாதித்தன் கேள்வி முன்னால் புலையனால் அதற்கு மேல் பதில் சொல்ல முடியவில்லை. அப்படியே மனதும் பாரம் குறைந்து ஒரு தெளிவு ஏற்பட்டது போல இருந்தது. மனிதர்களில் 3 பிரிவினர்கள் உண்டு. அதமன், மத்திமன், உத்தமன் என்று 3 பிரிவு. இதில் அதமர்களுக்கு நல்லதே தெரியாது. அவர்கள் உடல் சார்ந்த சுகங்களையே சுகமாகவும் இன்பமாகவும் கருதி அதற்காக எதையும் செய்பவர்களாக இருப்பார்கள். அடுத்து மத்திமர்கள். இவர்களுக்கு ஓரளவு நல்லது தெரியும். எனவே நல்லது கொஞ்சம், கெட்டது கொஞ்சம் என்று கலவையாக இருப்பார்கள். அடுத்து உத்தமர்கள். இவர்கள் பாலும் நீரும் கலந்திருந்தாலும் பாலை பிரித்து உண்ணத் தெரிந்த அன்னப்பட்சி போன்றவர்கள். நல்லது கெட்டதில் கெட்டதை இனம் கண்டு ஒதுக்கிவிட்டு நல்லதில் மட்டுமே தங்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். இவர்களை சந்திப்பதுதான் அபூர்வம். சந்தித்தாலோ இவர்கள் தான் பெற்ற நல்லவை அனைத்தையும் அடுத்தவர்க்கும் வாரி வாரி வழங்குவார்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒருவனாகத்தான் விக்ரமாதித்தனும் அந்த புலையன் கண்களுக்கு தெரிந்தான். அதன் எதிரொலியோ என்னவோ கைகளை கூப்பி வணங்கினான். விக்ரமாதித்தனும் சிரித்தபடியே வேதாளம் தொங்கியபடி இருக்கும் அந்த முருங்கை மரம் நோக்கி நடக்க தொடங்கினான். புலையனுக்கு விக்ரமாதித்தனின் விடாமுயற்சியின் மேலும் சில சந்தேகங்கள். உடனே அதை கேட்டுவிடவும் தீர்மானித்தான். பேரரசே, என்ன புலையனே, இன்னும் என்ன சந்தேகம் உனக்கு? இந்த சந்தேகம் உங்கள் செயல்பாடு பற்றியது அரசே. என்ன அது? நாட்டை ஆள வேண்டிய தாங்கள் இப்படியா மயானத்தில் ஒரு வேதாளத்தை அடிமை கொள்ள பாடாய்படுவீர்கள்? இதில் பிழை என்ன கண்டாய்? ஒரு கற்பக தருவுக்காகவும் காமதேனுக்காகவும் நீங்கள் இதுபோல விடாமுயற்சி செய்தால் அதில் அர்த்தம் உள்ளது. இந்த வேதாளமோ கொடியது, விகாரமானது, அருளற்றது. இதை கை கொள்ள இவ்வளவு நீளமான ஒரு போராட்டம் தேவையா என்று கேட்டான் புலையன். நான் எனக்காக, என் தேவைக்காக போராடுவதாக நினைக்கிறாயா? இல்லை அரசே. ஒரு கபட சந்நியாசிக்கு வேதாளம் தேவை. அவன் நேராக முயலாமல் உங்கள் மூலம் முயல்கிறான். அவனது சுயநலத்திற்கு நீங்கள் நாட்டு மக்கள் பலரது நலனை பொருட்படுத்தாமல் விடலாமா? நான் யாருடைய நலனை பொருட்படுத்தாமல் விட்டேன் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். நாடாள வேண்டிய நீங்கள் இப்படி சுடுகாட்டில் கிடப்பது கூட கால நேர விரயம் தானே. ஒரு தனி மனிதனுக்காக இவ்வளவு சிரமப்படுவது சரியா? தவறு புலையனே. அந்த சத்தியசீலன் பற்றி நான் அனைத்தையும் அறிவேன். சத்தியசீலன் மாகாளியின் அத்தியந்த பக்தன். 999 பேரை அன்னைக்கு பலி கொடுத்தான். அதற்கு எவ்வளவு மனோதிடம் தேவை என்பதை எண்ணி பார்க்கவே என்னால் முடியவில்லை. அடுத்து நான் அரசன் எனும் முறையில் முனிவன் கோரிக்கையை ஏற்று வாக்களித்து விட்டேன். வாக்கு என்பது சத்தியத்தையும் விட பெரியது. வாக்கை காப்பாற்ற தவறுவதும் தற்கொலை புரிந்து கொள்வதும் சமமானது. அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன் அரசே. ஆனால் இப்படி ஒரு வாக்கை ஒரு நல்ல மனிதனுக்கு கொடுத்து அதற்காக செயல்பட்டிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு போலி சந்நியாசிக்கா கொடுப்பது?
தராதரம் பார்த்து தர்மம் செய்வது, வாக்களிப்பது இதெல்லாம் புத்திக்கு சரியாக இருக்கலாம். தர்மத்திற்கு இது துளியும் சரி கிடையாது. ஆற்று நீரானது எப்படி யார் குடித்தாலும் தாகம் தீர்க்கிறதோ அப்படித்தான் நானும் இருக்க விரும்புகிறேன். வருகிறேன். இதற்கு மேல் என்னிடம் அந்த முனிவன் பற்றி எதையும் கேட்காதே. எனக்காக பரிதாபப்படவோ அல்லது வருந்தவோ செய்யாதே. உனக்கான கடமையை ஒழுங்காக செய். அதுதான் உனக்கும் நல்லது. விக்ரமாதித்தன் சற்று கோபமாகவும் பேசிவிட்டு விறுவிறுவென்று நடந்தான். புலையன் மயிர்கூச்செறிந்து போயிருந்தான். ஆற்று நீரை போல நான் பொதுவானவன் என்று விக்ரமாதித்தன் தன்னை பற்றி கூறியது அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. முருங்கை மரத்தை விக்ரமாதித்தன் நெருங்கிய போது அதிர்ச்சி ஏற்படுத்துவது போல மரக்கிளையில் ஏகத்துக்கும் பிணங்கள், வேதாளம் குடிகொண்டிருப்பது போலவே கோரமான விகாரமான பிணங்கள் ஒன்றுக்கு 10 கிளைக்கு கிளை தொங்கியபடி இருந்தது. விக்ரமாதித்தனை வேறு விதமாகவும் பரிசோதிக்க வேதாளம் தீர்மானித்து விட்ட மாதிரிதான் தோன்றியது. விக்ரமாதித்தனும் அந்த இரவு பொழுதில் அத்தனை சடலங்களையும் பார்த்து அதில் எது உண்மையான வேதாளம் குடிகொண்ட சடலம் என்று தெரியாமல் முதலில் சற்று குழம்பினாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தவன் போல தனது உடைவாளை எடுத்தவன் அதை நெற்றி பொட்டின் முன் வைத்து ஜெபித்துவிட்டு முருங்கை மரத்தின் அடித்தண்டை வெட்ட ஆரம்பித்தான். அங்கு தொங்கியபடி உள்ள பிணங்களை வெட்டி வீழ்த்த வேண்டியவன் அவ்வாறு செயல்படாமல் மரத்தின் அடிபாகத்தை வெட்டி வீழ்த்த முனைந்தது சற்றும் எதிர்பாராத ஒரு செயலும் கூட. அடுத்த நொடியே அங்கு தொங்கிக் கொண்டிருந்த பலவித வேதாளங்கள் மறைந்துவிட விக்ரமாதித்தன் தேடி வந்த வேதாளம் மட்டும் காற்றில் முன்னும் பின்னுமாக ஆடி, பலே ராஜா, உனக்கான முக்கியமான பரிசோதனையில் நீ என்னை நன்றாகவே வெற்றி கொண்டு விட்டாய் என்று குரல் கொடுத்தது. விக்ரமாதித்தனும் முருங்கை மரத்தை வெட்டுவதை விட்டுவிட்டு அதன் அருகே வந்து தன் வாளால் அதன் தொங்கும் கயிற்றை அறுத்து அதை தன் தோளில் தூக்கி கொண்டான். வேதாளமும் ஒரு இடிச்சிரிப்பு சிரித்தது. நீ எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறாய். கதைகள் கூறி என்னை சோதிப்பதோடு மாய விளையாட்டுகளையும் காட்டத் தொடங்கிவிட்டாய் என்றான் விக்ரமாதித்தன். காரணமாகத்தான் மன்னா மாய விளையாட்டு காட்டினேன். இந்த மாய விளையாட்டில் நீ வெற்றி பெற்று விட்டாலும் நான் கூறப்போகும் கதையில் வெற்றி பெறுவாயா என்பது என் வரையில் சற்று சந்தேகமாகத்தான் உள்ளது. தெரியும், நீ பீடிகை போடும் போதே தெரியும். இந்த முறை 13வது நீ கூறப்போகும் கதையும் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். அதில் மாயங்கள் நிறைய உள்ளதோ? சரியாகவே யூகித்திருக்கிறாய். கதையை தொடங்கட்டுமா? வேண்டாம் என்றால் கேட்கவா போகிறாய்? இது மந்திர உபதேசம் செய்த கதையாகும். இது நிகழ்ந்த இடம் அமராவதி ஆற்றங்கரையை ஒட்டிய புஷ்பவனபுரி என்கிற ஊரே. அமராவதி ஆறு வளமான ஆறு. வருடத்தின் எல்லை நாட்களிலும் வெள்ளப்பெருக்கு கொண்ட ஆறு. ஒரு நாட்டுக்கு முதல் தேவை என்பது நல்ல குடிமக்களோ அல்லது நல்ல அரசனோ மட்டுமல்ல, நல்ல ஆறும் தான். ஆறில்லாத ஊர் எத்தனை பெரிதாக இருந்தால் என்ன? அந்த ஊரில் தேவாதி தேவர்களே வாழ்ந்தாலும் காலப்போக்கில் அது பாழாகிவிடும் என்பதுதான் உண்மை. அமராவதி ஆறு புஷ்பவனபுரியை ஒரு உன்னதமான நகரமாக ஆக்கிவிட்டது. எப்படி தெரியுமா? ஆற்று நீரால் அமோகமான விவசாயம். இதனால் வருடத்திற்கு 3 போகம். 3 போகத்திற்கும் பாடுபட ஓய்வில்லாத விவசாய கூலிகள். இதனால் வேலை இல்லை என்றோ வறுமை என்றோ ஒன்று கிடையவே கிடையாது. அது மட்டுமல்ல, ஓயாமல் பணி செய்யும் இடத்தில்தான் கலைகள் வளரும். பணிக்கு இடையே ஓய்வெடுக்கும் போது பாடி ஆடினால்தானே உற்சாகம் ஏற்படும். இதனால் ஆடல் பாடல் கலைகளும் நல்ல வளர்ச்சி கண்டிருந்தது. மொத்தத்தில் ஒரு ஆறு ஊருக்குள் பசியே இல்லாதபடி செய்ததோடு கலைகளின் விளைநிலமாகவும் புஷ்பவனபுரியை ஆக்கிவிட்டது. இப்படி ஊர் மிக மிக வளமாகவும் நலமாகவும் இருப்பது கூட பெரிய ஆபத்தில் தான் முடியும். ஏனென்றால் இந்த மாதிரி கஷ்டமே இல்லாமல் போவதிலும் ஒரு கஷ்டம் உள்ளது. அதுதான் ஒருவித சோம்பேறித்தனமும் திமிரும். இது இரண்டும் சேரும்போது இன்னொன்றும் வந்து ஒட்டிக்கொள்ளும். அதுதான் சூதாட்டம். புஷ்பவனபுரியை வளமை ஒரு பக்கம் பிடித்து ஆட்டும் போது மறுபக்கத்தில் சூதாட்டமும் சேர்ந்து பற்றி கொண்டது. வளமான வாழை தோட்டங்களில் பூந்தோட்டங்களில் ஆங்காங்கே அமர்ந்து சூதாட தொடங்கிவிட்டது ஒரு கூட்டம். சூதாட்டத்திற்கு என்று ஒரு தனி சக்தி உண்டு. அது சூதாட வந்தவர்களை அப்படியே ஆகர்ஷித்து கொண்டுவிடும். உயிரை கூட பயணம் வைத்து விளையாட தூண்டும். பொதுவில் பிறர் பொருள் மேல் ஆசை கொண்டு அபகரித்தவர்கள், பிறர் உழைக்க உட்கார்ந்து கொண்டு உண்டு கொளுத்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் தான் சூதாடும் எண்ணம் வரும். முன் ஜென்மத்தில் உள்ளே புகுந்த அந்த திருட்டு எண்ணம் அப்படியே கர்மாவில் குடியேறி விதியில் தங்கி அடுத்த ஜென்மத்தில் சூதாடும் ஆசையாக வெளிப்படும். அதன்படி அவர்களும் சூதாடச் செல்வார்கள். அதில் சம்பாதித்த அவ்வளவையும் இழப்பார்கள். ஓட்டாண்டியாகவும் மாறுவார்கள்.
உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை சூதாட்டத்தில் ஒருவர் கூட வெற்றி பெற்று அந்த பணத்தால் மேன்மையாக வாழ்ந்ததில்லை. அப்படியானால் அந்த பணமெல்லாம் எங்குதான் போகிறது என்றால் அது உழவுக்கு பயன்படாத ஆற்று வெள்ளம் கடலில் கலந்த கதைதான். இப்படிப்பட்ட ஒரு சூதாட்ட வெறி புஷ்பவனபுரியைச் சேர்ந்த அனந்த சர்மன் என்கிற பிராமணன் ஒருவனுக்கும் ஏற்பட்டதுதான் விந்தை. ஆற்றோரம் அமர்ந்து கர்ம காரியங்கள் செய்து ஒரு முழு பிராமணனாக வாழ வேண்டியவனை விதி சூதாட்டத்திற்கு பிடித்து இழுத்துச் சென்றது. அவன் தந்தை ஒரு பெரும் பண்டிதர். நிறைய நாடுகளுக்கு விஜயம் செய்து பொற்காசுகளை பரிசாக பெற்று வந்திருந்தார். அவைகளை எல்லாம் சூதாட்டத்தில் கொண்டு வந்து கொட்டி தோற்க தொடங்கி விட்டான் அனந்த சர்மன். சொக்கட்டான் ஒவ்வொரு முறை உருளும் போதும் அவனிடம் ஒவ்வொரு பொருளும் விடைபெற்று கொண்டது. வேட்டியை கூட சூதாடிகள் அவனிடம் விட்டு வைக்கவில்லை. இருந்தும் அவனும் சூதாட்டத்தை விடவில்லை. வெறி தலைக்கு ஏறியது. ஒரு 5 பொன் நாணயம் ஒன்று கீழே கிடந்தது. அதை எடுத்து வந்து தங்க நாணயம் என்று கூறி சூதாட்டத்தில் இறங்கினான். அதே சமயம் அந்த ஆட்டத்தில் தோற்று அந்த நாணயத்தையும் இழந்து விட்டான். அவர்களும் நாணயத்தை உரசி பார்த்து அது பொன் நாணயம் இல்லை, 5 பொன் நாணயம் என்று அறிந்து அனந்த சர்மனை அடித்து உதைக்க தொடங்கினார்கள். பின் புஷ்பவனபுரியின் இடுகாட்டு பக்கமாக அவனை குற்றுயிரும் கொலை உயிருமாக கொண்டு சென்று போட்டுவிட்டனர். விதி வழி செல்வதுதானே வாழ்க்கை. அனந்த சர்மனையும் விதி தன் போக்கில் இழுத்துச் சென்றது. கௌரவமான ஒரு குடும்பத்தில் பிறந்த அவன் அமராவதி ஆற்றோரம் கர்மகாரியங்கள் செய்து வந்தவன் ஊழ்வினை காரணமாக சூதாட்டத்தில் ஈடுபட்டு அனைத்தையும் இழந்துவிட்டதோடு உதைப்பட்டும் கிடப்பதை என்னவென்று சொல்வது? இருப்பினும் அனந்த சர்மனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் மிச்சம் இருந்தது. அவன் கிடந்த இடுகாட்டு பக்கமாக ஒரு பைராகி வந்த வண்ணம் இருந்தார். பைராகிகள் பொதுவில் மந்திர சாஸ்திரங்களை மிகவும் கற்றிருப்பவர்கள். நாடோடி போல திரிவதுதான் அவர்களது வேலை. அவர்கள் நினைத்தால் தெரு பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரர் ஆக்குவார்கள், கோடீஸ்வரனை கூட தெரு பிச்சைக்காரனாக்கி விடுவார்கள். மந்திர சாஸ்திரம் என்பதும் இந்த பூமியில் ஒரு அரிய கலைதான். அது மனிதர்களுக்கு மட்டுமே உரியது. ஏனென்றால் மனிதர்களிடம்தானே மனம் என்கிற நினைக்கப்படும் ஒரு அறிவு இருக்கிறது. அறிவதே அறிவு. மனிதனை அன்றி மற்ற ஜீவராசிகளுக்கும் மன அமைப்பு என்பது தொடர்ச்சியான சிந்தனைகளால் ஆனது கிடையாது. மனிதனை அன்றி மற்ற ஜீவராசிகளுக்கு மன அமைப்பு என்பது தொடர்ச்சியான சிந்தனைகளால் ஆனது கிடையாது. அதற்கு பசி, தூக்கம், வலி இவைகளுடன் கொஞ்சம் பாச உணர்ச்சியும் இருக்கும். அனைத்துக்கும் மேலாக பயம் இருக்கும். குறிப்பாக உயிர் பயம் மற்ற ஜீவராசிகளிடம் அதிகம் இருக்கும். பசி, தூக்கம், வலி, பாசம், உயிர் பயம் இவைகளால் ஆன உணர்வு பூர்வ வடிவமே மற்ற ஜீவன்களிடம் மனமாக இருக்கும். ஆனால் மனிதனிடம் அப்படி இல்லை. இவைகளை எல்லாம் கடந்த அவன் நேற்று, இன்று, நாளை என்று முக்கால எல்லைகளில் சஞ்சாரம் செய்பவன். மனிதனின் மன அமைப்பு மிகவும் பெரியது, வலியானதும் கூட. அடுத்து மனிதன் மனதை எண்ணங்களால் தான் ஆள்கிறான். மொழியறிவே இல்லாத ஒரு மனிதன் கிட்டத்தட்ட மிருகம் போலத்தான் இருப்பான். எனவே எண்ணங்களிலான மனதுக்கும் அதற்கேற்ப பல விசேஷ சக்திகள் உள்ளது. அந்த சக்தியை காலப்போக்கில் கண்டுகொண்ட மனிதன் அதனால் பல சாதனைகள் புரிந்தான். அந்த சாதனைகளில் அவன் கண்டறிந்ததுதான் மந்திர சாஸ்திரம். மந்திரம் என்பதில் மனதின் திறம் என்பதும் ஒளிந்துள்ளது. இந்த உலகத்தை பொறுத்தவரை இல்லாத ஒன்றை யாராலும் கண்டறிய முடியாது என்பார்கள். மந்திர சாஸ்திரமும் அப்படித்தான். அது எல்லோர் மனதுக்குள்ளும் ஒரு சக்தியாக இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் யாருக்கும் தெரியாது. பைராகிகள் மந்திர சாஸ்திரத்தில் கரை கண்டவர்கள். அனந்த சர்மன் கிடந்த சுடுகாட்டு பக்கம் வந்த பைராகியும் அப்படித்தான். சொல்ல போனால் அந்த மயானம் பக்கம் பைராகி வந்ததே கூட விசேஷமான ஒரு மயான பூஜை செய்வதற்காகத்தான். அப்படிப்பட்ட பைராகியின் பார்வையில் மயங்கி கிடந்த அனந்த சர்மன் உடல் பட்டது. அப்படியே ஒரு பரிதாப உணர்ச்சியும் ஏற்பட்டது. அருகே சென்று அனந்த சர்மனை பார்க்கும் போதே பைராகியின் காதில் குரளி பேய் ஒன்று அனந்த சர்மன் எப்படிப்பட்டவன் என்பதை கூறிவிட்டது. பைராகி, இவன் ஒரு பிராமணன், இருப்பினும் ஊழ்வினை காரணமாக சூதாடி இந்த கதிக்கு ஆளாகிவிட்டான் என்றது. இருந்தும் பைராகியின் மனம் அனந்த சர்மனுக்காக பரிதாபப்பட்டது. இப்படி உடல் நைந்து கிடப்பவர்களை மீட்பதற்கென்று மிருத்திய சஞ்சீவினி மந்திரம் என்று ஒன்று உள்ளது. அதை உச்சரித்து தன் வசம் இருந்த மந்திர ஜலத்தை அனந்த சர்மன் மேல் தெளிக்கவும் அனந்த சர்மனும் புத்துயிர் பெற்றவனாக எழுந்து நின்றான். எழுந்து நின்றவனுக்குள் ஒரே பசி. அப்படியே தன் உடல் காயங்கள் எப்படி வேகமாக நீங்கியது என்கிற ஆச்சரிய உணர்வும் கூட.
என்ன பார்க்கிறாய்? நீ இப்பொழுது பூரணமாய் குணமாகி விட்டாய் என்றார் பைராகி. இது என்ன மாயம்? நான் இறந்து விடுவேன் என்றல்லவா நினைத்தேன். நான் எப்படி பிழைத்தேன் என்றான். உன் கேள்வியிலேயே விடை இருக்கிறது இளைஞனே. என் கேள்வியில் விடையா? புரியவில்லையே. மாயம் என்றாயல்லவா? ஆமாம், அதுதான் பதில். அப்படியானால் நான் ஒரு பைராகி, மாயா வித்தைகளை கசடர கற்றவன். எனது நிருத்திய சஞ்சீவினி மந்திரத்தால் நீ பிழைத்தாய். என்ன ஒரு அற்புதம்! மாயத்தால் இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா? அற்புதம்தான் மாயம். மாயம் என்றாலே அற்புதம் தானே. அது எப்படி? கேள்வியை விடு. நீ இப்பொழுது குணமாகி விட்டாய். இனி நீ சூதாடாதே. நீ செய்த புண்ணியம்தான் நான் உன்னை பார்க்கவும், நீ இப்பொழுது உயிர் தெழுந்து என் முன் நிற்கவுமே காரணம். இனியாவது நல்ல பிள்ளையாக வாழு. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வருவது. அதை நல்ல விதமாக பயன்படுத்தி ஓய்வு பெற முயல வேண்டும். நல்ல ஞானமுள்ள பிராமணனாக பிறந்தும் ஊழ்வினை காரணமாக சூதாட்டத்தில் உன் புத்தி சென்றதால் நீ மிக கீழானவன் ஆகிவிட்டாய். எப்பொழுதும் புத்தியை ஆசையின் பாதையில் போகவிடக்கூடாது. அதை நம் விருப்பப்படி கட்டியாள தெரிய வேண்டும் என்று பைராகி அனந்த சர்மனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே போனார். ஆனால் அனந்த சர்மன் காதுகளில் அதெல்லாம் விழவே இல்லை. அவனுக்கு தான் மீண்டும் எழுந்ததே பெரிய ஆச்சரியத்துக்கு உரிய ஒன்றாக இருந்தது. கூடவே மாயத்தால் இன்னும் இதுபோல என்னெல்லாம் செய்யலாம் என்கிற கேள்வியும் எழும்பியது. பைராகிக்கும் அனந்த சர்மன் மாயங்கள் குறித்து சிந்திப்பது புரிந்தது. அப்படியே அவன் மிகவும் பசியோடும் களைப்போடும் இருப்பதை உத்தேசித்த பைராகி அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே தன் வசமுள்ள மந்திர தண்டத்தால் ஒரு அழகிய கந்தர்வ பெண்ணை வரவழைத்தார். அவள் உடம்பை சுற்றி ஒரு ஒளிவட்டமே மின்னியபடி இருந்தது. பார்ப்பவர்கள் சுற்றி போய்விடும் அளவு ஒரு அழகிய தோற்றம் அவளுக்கு. அனந்த சர்மனும் அவளை பார்த்து கிறங்கித்தான் போய்விட்டான். பைராகியோ அவளுக்கு கட்டளை பிறப்பித்தார். பெண்ணே, இந்த அனந்த சர்மன் இந்த நொடி முதல் உன் விருந்தினன். இவனை எப்படியெல்லாம் மகிழ்விக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நீ மகிழ்வித்து விடு. இவன் மிகவும் பசியில் இருக்கிறான். எனவே முதலில் உன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று விருந்து உபச்சாரம் செய். இவன் ஓய்வு எடுத்து முடிக்கும் போது நீயும் திரும்பிவிடு என்று கூறினார். அவ்வளவுதான். அடுத்த நொடி அனந்த சர்மன் இருந்த அந்த மயான பகுதியே ஒரு அற்புதமான நந்தவனமாக மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் மலர் செடிகள், குட்டி குட்டி ஓடைகள், ஆங்காங்கே முயல்களும் மான்களும் தாவி குதித்து ஓடிக்கொண்டிருக்க ஒரு தடாக கரையில் எழில் கொஞ்சம் மாளிகை ஒன்றும் தென்பட்டது. அந்த கந்தர்வ பெண் அனந்த சர்மன் கைகளை பற்றி அந்த மாளிகைக்கு அழைத்து சென்றாள். அவனுக்கும் பரவசமாகி விட்டது. பூ போன்ற அவள் கைகள் அவன் மேல் பட்டவுடன் அவனுக்குள் உணர்ச்சிகள் கொந்தளித்தன. அவன் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு வாழ்க்கையை அவள் அவனுக்கு அளிக்கப் போவது போல தோன்றியது. முதல் காரியமாக அந்த கந்தர்வ பெண் அவனை நீராளியில் இறக்கிவிட்டு நீராட்டினாள். நீராளியில் பன்னீர் நிரப்பப்பட்டிருந்தது. பன்னீரில் அரச குமாரர்கள் தான் குளிப்பார்கள். அடுத்து அவனை அகில் புகை போட்டு வாசனைப்படுத்தினாள். பின் தைலங்கள் தேய்த்து சிகை அலங்காரமும் செய்வித்தாள். அவனை ஒரு அரச குமாரன் போல அலங்கரித்தவள். பின் பாலும் பழமும் தந்து உபசரித்தாள். அவன் உண்ணும் போது மெல்ல அவன் தோளையும் பிடித்துவிட தொடங்கினான். ஆகா, வாழ்ந்தால் இப்படியல்லவா வாழ வேண்டும் என்று அவன் மனதும் செருமாந்து போனது. பின் அவனுக்கு அறுசுவை உணவளித்தாள். அரிசி சோறு, குழம்பு சோறு, காய்கறி கூட்டு, பொரியல், பண்ணையம், பாயாசம், பழரசம், விரும்பினால் பருகிட அங்கே திராட்சை மதுரசமும் இருந்தது. அவ்வளவையும் கொடுத்து அவனை திக்குமுக்காட செய்தாள். அதன் பின் அவன் அவளை கட்டியழைக்க முயன்ற போது தடை ஏதும் கூறவில்லை. அனந்த சர்மன் அவளை சல்லாபிக்க ஆரம்பித்தான். அவளும் மறுக்காமல் ஒத்துழைத்தாள். விடிய விடிய சல்லாபம்தான். ஒரு கட்டத்தில் அனந்த சர்மன் களைத்து அப்படியே உறங்கி போனான். அவளும் புன்னகையுடன் விலகி போனாள். அவன் கண் விழித்த போது அதிர்ச்சியாக இருந்தது. அனந்த சர்மன் அடிபட்ட போது எங்கே விழுந்து கிடந்தானோ அங்கேயே அதே உடையில் கிடந்தான். அப்படியானால் தான் ஒரு நந்தவன மாளிகையில் உல்லாசமாக இருந்ததெல்லாம் கனவா என்ன? அவனுக்கு குழப்பமாக இருக்கும் போது எதிரில் திரும்பவும் அந்த பைராகி வந்தார். அவனை பார்த்து சிரித்தார். பைராகி, எங்கே அந்த பெண் என்றுதான் அவரிடம் கேட்டான். யாரை கேட்கிறாய் இளைஞனே என்று கேட்டார். என்ன கேள்வி இது? ஒரு அற்புதமான அழகியை எனக்கு காட்டி உல்லாசமாக இருக்க செய்தீர்களே. ஆனால் விடிந்து எழுந்து பார்த்தால் எல்லாம் கனவு போல இருக்கிறதே. ஒரு வகையில் அது கனவுதான் என்றார் பைராகி. என்ன கூறுகிறீர்கள்? நான் என் மாய சக்தியால் உன்னை மகிழச் செய்தேன், அவ்வளவுதான். ஐயோ,
அப்படியானால் அது உண்மை இல்லையா? உன் வரையில் உண்மை இல்லை. புரியவில்லையே. மாயங்கள் புரிய தெரிந்தால்தான் நான் கூறுவதும் உனக்கு புரியும். அப்படியென்றால் நீ ஒரு சாதாரண சராசரி மானிடன். பஞ்சபூத சக்திகளுக்கு கட்டுப்பட்டவன், கோள்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வழி நடப்பவன். உன் வரையில் உன் உடம்பின் சக்தியும் உன் மனதிற்கென உள்ள சக்தியும் உனக்கெல்லாம் உச்சமான விஷயம். ஆனால் என் போன்ற மாயம் புரிய தெரிந்தவர்களுக்கு இதெல்லாம் அற்பம். பைராகியே, எதற்கு இத்தனை நீண்ட வியாக்கியானம்? எனக்கு திரும்பவும் அந்த மாய சுகம் வேண்டும். அப்படியானால் நீ மாயாவியாக வேண்டும். சரி, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மந்திர உச்சாடனம் செய்ய வேண்டும். தண்ணீருக்குள் நின்று இடையராது ஜபிக்க வேண்டும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். உனக்கு மந்திர சித்தி ஏற்பட எவ்வளவு காலம் ஆகும் என்று சொல்ல முடியாது. அதே சமயம் உன்னை ஜெபிக்க விடாதபடி உன் மனமே தொல்லை செய்யும். அது பல கற்பனையான காட்சிகளில் உன்னை கட்டி இழுக்கும். உனக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் போகும். இருந்தும் நீ உனது உச்சாடனத்தை நிறுத்தக்கூடாது. அதற்கென்ன, செய்துவிட்டால் போகிறது என்றான் அனந்த சர்மன். அப்படி சாதாரணமாக கூறிவிடாதே அப்பனே. மனதை பற்றி உனக்கு தெரியாது. அதற்கு எவ்வளவு தூரம் ஆசைப்பட தெரியுமோ அவ்வளவு தூரம் சந்தேகப்படவும் தெரியும். உறுதியான மனமும் அதில் தெளிவான எண்ணமும் இருப்பது ஒரு அரிதான விஷயம். இப்படியே சொல்லி என் உற்சாகத்தை குறைத்து விடாதீர்கள். உங்களை பார்த்து இப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் இன்று இப்படி மாயாவி ஆகியிருப்பீர்களா? அனந்த சர்மனும் சற்று எரிச்சலுற்றான். அவனுக்குள் உடனடியாக மாயாவியாகி அந்த மாய சுகத்திலேயே அமிழ்ந்து கிடக்க வேண்டும் என்று ஒரு தவிப்பு பெருகிக் கொண்டே போனது. அதை தெரிந்து கொண்ட பைராகியும், சுகத்துக்கு ஆசைப்பட்டு மாயாவியாக நினைக்கிறாய். இதுவே ஒரு தப்பான முடிவு. இந்த உலகில் உண்மையில் மிக கொடியது சுகங்கள் தான். ஒரு சின்ன சுகம் கூட கொடியதுதான். அது உண்மைக்கு மாறானது. ஒரு மனிதனை பாவ படுகொலியில் தள்ளக்கூடியது. போதும் பைராகி, நீங்கள் எதிர்மறையாக பேசாமல் எனக்கு தயவு செய்து மந்திர உபதேசம் செய்யுங்கள். நானும் மந்திர சக்தி ஏற்படும் வரை கண்ணை திறக்க மாட்டேன் என்றான். கண்ணை திறக்காவிட்டால் எப்படி? ஒரு கட்டத்தில் மாய காட்சிகளுக்கு நடுவில் அவைகளை பொய் என்று துளியும் தயக்கமின்றி உதறிவிட்டு தண்ணீரை விட்டு வெளியே வந்து தீயில் குதிக்க வேண்டும். தீயில் குதிக்க வேண்டுமா? ஐயோ, அதன் பின் உயிர் போய்விடுமே. நீ ஜெபித்த மந்திரம் உன்னை காப்பாற்றும். நீ அந்த மந்திரத்தை மனப்பூர்வமாக நம்புகிறாய் என்பதற்கு தீ குளிப்பதுதான் இறுதியான கட்டம். அதில் தயக்கம் கூடாது. இன்னொன்றையும் தெரிந்து கொள். இதில் எங்கே பிழை சிறிது ஏற்பட்டாலும் சரி, உனக்கு உபதேசம் செய்த என் மந்திர சக்தியும் போய்விடும். அதன் பின் நானும் சாமானிய மனிதனாகி விடுவேன். கவலைப்படாதீர்கள் பைராகி. உங்களை சாமானியனாக நான் ஆக்கிவிட மாட்டேன். உறுதிவிட மந்திரங்களை உச்சரித்து இறுதியாக தீயிலும் பாய்வேன். நீங்கள் எனக்கு உபதேசியுங்கள். சரி, உன் வேகத்தை பாராட்டுகிறேன். விடாமுயற்சிதான் வெற்றி தரும். திட சித்தத்தோடு மந்திர பயிற்சி செய். இப்பொழுதே நீர்நிலைக்கு வா என்று அந்த பைராகி அவனை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார். அவன் கழுத்து வரை நீரில் மூழ்கிட அவனை நீருக்குள் நிறுத்தியவர் அவன் காதில் மந்திர உபதேசமும் செய்தார். பின் கரையில் ஏறி அங்கே அவன் தீயில் இறங்க தோதாக கட்டைகளை அடுக்கி தீயிடவும் தயாரானார். அனந்த சர்மனும் அவர் உபதேசித்த மந்திரத்தை கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு உச்சாடனம் செய்ய தொடங்கினான். அந்த மந்திரமும் அவனுக்குள் தன் சக்தியை காட்ட தொடங்கியது. அடுத்த நொடியே அனந்த சர்மன் ஒரு குடும்பஸ்தனாகி விட்டான். அவனுக்கு தாய் தந்தையர், மனைவி, மக்கள் என்று உறவுகள் எல்லாம் உருவாகி விட்டனர். அவன் மேல் பாசமலை பொழிய ஆரம்பித்து விட்டனர். அனந்த சர்மனும் தான் யார் என்பதையே மறந்து அந்த மாய குடும்ப காட்சியில் விழுந்து விடுபவன் போல ஆனான். அப்பொழுதெல்லாம் நீர்க்கரையில் அமர்ந்து கொண்டிருந்த பைராகி, அனந்த சர்மா, உன் மனக்காட்சி பொய்யானது. நீ மந்திர பரீட்சை எழுதியபடி உள்ளாய். அதை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும். மறந்து விடாதே. அந்த காட்சிகள் உண்மையானவை அல்ல என்று ஞாபகப்படுத்தி கொண்டே வந்தார். அவனும் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டே அந்த காட்சிகளை எல்லாம் உதறினாலும் நடுநடுவே அந்த காட்சியில் தென்பட்ட அவன் மனைவியை போன்றவளும் தாயும் அனந்த சர்மனை கட்டிக்கொண்டு அழுதனர். அப்பொழுது மந்திர உச்சாடனத்தின் அளவும் முடிந்தது. இனி ஓடி சென்ற தீயில் புக வேண்டும். அது ஒன்றே பாக்கி. மிக வேகமாக தயக்கமின்றி இந்த செயலை செய்ய அனந்த சர்மன் எண்ணினாலும் ஒரு வினாடி தான் மந்திர உபாசனை செய்து கொண்டிருப்பது உண்மையா, இல்லை குடும்பத்துடன் இருப்பது உண்மையா என்று குழம்பித்தான் போனான். இருந்தும் எதிரில் தெரிந்த பைராகியை பார்த்து நம்பிக்கை வயப்பட்டு அவர் மூட்டியிருக்கும் தீயில் குதித்தான். அடுத்த நொடியே தீ அவிந்து அடங்கி அங்கே பனிக்கட்டிகள் தோன்றின.
அனந்த சர்மனுக்கும் அந்த காட்சி ஆச்சரியத்தை கொடுத்தது. பைராகியும் அதை பார்த்து திகைத்தார். பைராகி, தீ அவிந்து பனியாகி விட்டதே, எதனால்? இப்படித்தான் ஆகுமா என்று கேட்டான் அனந்த சர்மன். ஆனால் பைராகிக்கு பதில் தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள அவர் தன் வசம் உள்ள மந்திர தேவதையை அழைத்தபோது அவளும் வரவில்லை. அப்பொழுதுதான் பைராகிக்கு தன் சக்தி அவ்வளவும் போய்விட்டதும் தெரிந்தது. அனந்த சர்மா, நீ நான் சொன்னபடி செய்தும் மந்திர சித்தி ஏற்படவில்லை. அதுதான் தீ கூட பனியாகிவிட்டது. ஏதோ தவறு நடந்து விட்டது. உன்னால் என் மந்திர சித்திகளும் பறிபோய்விட்டன. இந்த நொடி நான் ஒரு சராசரி மனிதன் என்று மூக்கை சீந்தினான் பைராகி. அனந்த சர்மனும், நீங்கள் சொன்னபடியே தானே நடந்து கொண்டேன். எப்படி இப்படி ஆகலாம்? உங்கள் உபதேசத்திலும் வழிகாட்டுதலிலும் தான் ஏதோ கோளாறு என்றார். வேதாளம் ஒருவாறு கதையை கூறி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்தது. புரிகிறது வேதாளமே, நீ எதற்காக என்னை பார்க்கிறாய் என்பது எனக்கும் புரிகிறது. உயிருக்கு அஞ்சாமல் அனந்த சர்மன் தீ புகுந்தும் மந்திர சக்தி எதனால் ஏற்படவில்லை என்பதுதானே உனது கேள்வி. அதுவேதான். யாரிடம் பிழை உள்ளது? அது எப்படிப்பட்ட பிழை? அனந்த சர்மன் தான் குற்றவாளி. அவனிடம் ஒரு மனதாக தயக்கமின்றி ஜெபிக்கும் மன உறுதி இல்லை. அதனால்தான் மாய காட்சிகளை ஒரு வினாடி உண்மையாக இருக்குமோ என்று கருதி நம்பினான். பிறகு பைராகியை பார்த்த பின் தான் தெளிந்து தீயில் புகுந்தான். உண்மையில் மந்திர உபாசனை என்பது ஏகாக்கிரமாய் ஒரு மனதாய் நடந்தாக வேண்டும். அது அனந்த சர்மனிடம் இல்லை. இப்படி ஒரு சராசரி ஆசை பிடித்தவனுக்கு மந்திர உபதேசம் செய்த பிழைக்காகவே பைராகியும் தனது மந்திர சித்தி முழுவதையும் இழந்தான். எனவே இந்த மட்டில் குற்றவாளி அனந்த சர்மனே. விக்ரமாதித்தன் அப்படி சொன்ன மறு வினாடியே வேதாளம் அங்கிருந்து விக்ரமாதித்தனை விட்டு உருவிக்கொண்டு பறக்க தொடங்கியது. இரவு நேரம். வானில் நிலவு தெரிந்ததால் பூமியில் அடர்வான இருட்டு இல்லை. அடர்வான மரப்பகுதிகளை கொண்ட லாலா மாளிகையில் கூட ஓரளவு வெளிச்சம் இருந்தது. வாராவதியில் இருந்து அங்குள்ள அவ்வளவு சரக்குகளுடனும் லாலா மாளிகைக்கு வந்தாகிவிட்டது. கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள், அதுபோக வெள்ளிக்கட்டிகள், தங்க கட்டிகள், போதை வஸ்துக்களுக்கும் பஞ்சமில்லை. பெயருக்குத்தான் தங்கவேலு பழைய பேப்பர்காரன். உள்ளபடியே அவன் அண்டர் கிரவுண்ட் உலகத்தின் சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் அவர்களின் சரக்குகளுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். செய்வது ஈன தொழில், சமுதாய விரோத தொழில் என்றாலும் அதில் தங்கவேலுவின் நேர்மையை யாராலும் குறை கூறவே முடியாது. அதனாலேயே வேதாள் சிங்குக்கும் தங்கவேலு மிக வேண்டியவனாகி விட்டான். அதனாலோ என்னவோ தங்கவேலுவை தன் சகோதரனை போல பார்த்தான் வேதாள் சிங். அது என்னவோ தெரியவில்லை. அந்த லாலா மாளிகைக்கு குடி வந்ததில் இருந்தே தங்கவேலு ஒரு ஸ்திதியில் இல்லை. குறிப்பாக மாளிகை முன் உள்ள 18 படிகள் மேல் ஏறி வராண்டா போன்ற பரப்பில் நின்று கொண்டு இருக்கும் போது தங்கவேலு பேசும் பேச்சுக்கும் அந்த இடத்தை விட்டு விலகி நிற்கும் போது பேசும் பேச்சுக்கும் நிறையவே வித்தியாசங்கள். அந்த இரவு நேரத்தில் கூட அந்த காட்சிதான் அரங்கேறி கொண்டிருந்தது. அப்போது தங்கவேலு வராண்டாவில் அமர்ந்து கொண்டிருந்தான். வேதாள் சிங், இனி நான் எந்த தாதாவுக்கும் எந்த விதமான ஒத்துழைப்பும் தரப்போறதில்லை. ஒவ்வொரு தாதாவும் சுயலனத்தோட சின்னங்கள் தான். இந்த சொசைட்டியை சுரண்டி பிழைக்கிறவங்க. பம்பாய் நாடிவாலா பால் பவுடர்ல கிழங்கு மாவை கலந்து வித்து சமுதாய கொள்ளை அடிச்சவன். கொல்கத்தா பானர்ஜியோ கஞ்சா வியாபாரத்துல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சுவராக்கினவன். கீழ்கரை பாய் தங்கம் கடத்தியே குபேரனாக நினைக்கிறார். இவர்களுக்கெல்லாம் இவங்க சம்பாத்தியத்தை இவங்க வீட்டுல வச்சுக்க கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. அதான் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா நான் இனியும் இந்த பணத்தையும் தங்கத்தையும் பாதுகாத்துக்கிட்டு சிரமப்பட தயாரா இல்லை. வேதாள் சிங், நீ கூட அரசாங்கத்தை ஏமாத்தினது போதும். உண்மையை சொல்லி சரணடைஞ்சிடு. அதுதான் உனக்கும் நல்லது. தங்கவேலு பேச பேச வேதாள் சிங்கை ஆச்சரியம் பிடுங்கி தின்றது. அவன்தான் பேசுகிறானா என்ற ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது. இப்படியே போனால் அவன் தன்னை கூட காட்டி கொடுக்கலாம் என்றுதான் தோன்றியது. தங்கவேலு, கொஞ்சம் இப்படி வா என்று தரதரவென்று அங்கிருந்து அழைத்து கொண்டு அந்த மாளிகையின் பெரிய மரத்தடி ஒன்றிடம் போன போது தங்கவேலு முற்றிலும் மாறி போனான். வேதாள் சிங், இங்க எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? நம்ம சரக்கெல்லாம் மாளிகையில இருக்கு. அதுகிட்ட நாம இருக்கிறது தானே நல்லது. விளையாட்டா யாராவது பார்த்துட்டாலும் ஆபத்து என்றான். தங்கவேலு, நீ ஆனாலும் மாறி மாறி பேசுற. கொஞ்சம் முந்தி என்ன பேசினேன்னு தெரியுதா? என்ன வேதாள் சிங் சொல்றீங்க? நான் மாறி மாறி பேசுறேனா? ஆமா, அந்த 18 படி தாண்டி மேலே ஏறி வராண்டாவில் நிற்கும் போது ஒரு பேச்சு, அங்கிருந்து விலகிட்டா இன்னொரு பேச்சு. அங்க இருக்கும்போது எனக்கே கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. இங்க இந்த மாளிகையை பார்க்க வரும்போது எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தது.
அது எல்லாமே இப்ப உறுதியாகிட்டே வருது. நீங்க என்ன சொல்றீங்க வேதாள் சிங்? இந்த மாளிகை சாதாரண மாளிகை இல்லை. இது இப்படி பாழடைஞ்சு மனிதர்கள் வரவே பயப்படுற ஒரு சூழ்நிலையில இருக்க சரியான காரணம் இருக்கு. அப்படியா? அது என்ன காரணம்? அந்த காரணத்தை இப்ப நான் சொன்னா உன்னால நம்ப முடியாது. ஆனா நான் நினைக்கிற மாதிரி மட்டும் இருந்துட்டா. வேதாள் சிங் உச்சபட்சமாக கைகளை சொடக்கி கொண்டான். சிங்கு, தொடர்ந்து எதுக்கு இங்க இருந்துகிட்டு? வாங்க உள்ள போவோம். தங்கவேலு கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தான். மாளிகையில் மின்சாரம் இல்லை. எனவே ஆங்காங்கே லாந்தர் விளக்கு ஏற்றி வைத்திருந்தான் தங்கவேலு. சில இடங்களில் மெழுகுவர்த்தி. அந்த விளக்கு ஒளியில் அந்த மாளிகையை பார்த்தபோது வேதாள் சிங்குக்குள் இதற்கு முன் அங்கே வந்து தங்கியிருந்தது போலெல்லாம் உள்ளுணர்வுகள். குறிப்பாக விசாலமான காலின் நடுவில் சில நாட்டிய பெண்கள் ஆடியபடி உள்ளனர். சுற்றிலும் பலர் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்க பிரதானமான ஒரு இடத்தில் உயரமாய் ஒரு மேடை. அந்த மேடை இப்பொழுது காலியாக இருந்தது. ஆனால் அதில் இதற்கு முன் அரசன் ஒருவன் அமர்ந்து கைத்தட்டி ரசித்து அந்த ஆட்டத்தை பார்க்கிறாள் போல ஒரு உள்ளுணர்வு. வேதாள் சிங் தன்னை மறந்தான். தங்கவேலுவும் கொஞ்சம் போல தன்னை மறந்துதான் போயிருந்தான். ஞாபகமாக ஒரு அறைக்குள் அவ்வளவு பணத்தையும் தங்கத்தையும் போட்டு வைத்திருந்தனர். அதன் மேல் பழைய பேப்பர் கட்டு. ஒரு எலி உள்ளே குடைந்து நுழைந்து ஒரு 100 ரூபாய் தாள் ஒன்றை சுரண்டி இழுத்து வெளியே போட்டிருந்தது. அந்த காலத்தில் கோழிகளையும் தானியங்களை மேய வரும் காக்கைகளையும் விரட்ட தங்கள் காது மடலில் தொங்கும் தங்க பாம்படத்தை எடுத்து கல்லை எரிகிறார் போல எரிவார்களாம். திரும்ப அதையே எடுத்து அணிந்து கொள்ளாமல் புதிய பாம்படங்களைத்தான் வாங்கி அணிந்து கொள்வார்களாம். அப்படி ஒரு செல்வ செழிப்பு மிகுந்திருந்ததாம். இப்பொழுது லாலா மாளிகைக்குள்ளும் நினைத்த இடத்திலெல்லாம் கட்டுக்கட்டாய் ரூபாய் நோட்டுகள். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கோ அது ஒருவருக்கும் பயன்படாத பாழடைந்த மாளிகை. வேதாள் சிங்குக்கு நினைத்து பார்க்கவே வேடிக்கையாக இருந்தது. தங்கவேலுவை தவிர்த்து விட்டு மெல்ல இடிந்தும் சிதைந்தும் கிடக்கும் மாடிப்படிகள் வழியாக மேலே ஏற தொடங்கினான். சில்லென்ற காற்று முகத்தில் அறைந்தது. அப்படியே வெகு வெகு தூரத்தில் ஒருவன் உரத்த குரலில் கத்துகிற மாதிரியெல்லாமும் ஒரு உள்ளுணர்வு. அது கட்டியக்காரனின் குரல். ராஜாதி ராஜர், ராஜ மார்த்தாண்டர், இந்த அவனிக்கே பேரரசர் விக்ரமாதித்த ராஜா தனது 6 மாத வாழ்க்கை உத்தேசம் இந்த கடலோர காட்டு பக்கம். பராக் பராக் பராக். வேதாள் சிங்குக்கே தனக்குள் கேட்கும் அந்த குரல் புதியதாக இருந்தது. மொட்டை மாடியில் நின்று 4 பக்கமும் பார்த்தபோது பரந்த சென்னை நகரமும் குறிப்பாக கடல் பரப்பும் அதில் கலங்கரை விளக்கமும் தெளிவாக தெரிந்தன. காற்று அவன் தலைமுடியை அள்ளிக்கொண்டு போனது. மகாராஜா, மகாராஜா, எனக்கு ஏதாவது பணியை தாங்கள் இடக்கூடாதா? நான் தங்கள் அடிமை. ஆனால் என்னை உங்கள் நண்பனை போல நடத்துவது துளியாவது நியாயமா? பேசாமல் இரு வேதாளமே. நீ என் அடிமை அல்ல, எனது நண்பர்களில் ஒருவன். என்னை அந்த ஞானசீலனிடம் இருந்து காப்பாற்றியவன். கதைகள் சொல்லி என் அறிவு திறத்தை சோதித்து எனக்கு பல விஷயங்களை புரிய வைத்தவன். ஆகா, சுடுகாட்டில் ஒரு பிணத்தோடு கிடந்த எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரமா? ராஜா, தாங்கள் 100 வருஷம் வாழ வேண்டும். போதும் வேதாளமே. ஏற்கனவே 1000 ஆண்டு வாழ்க்கைக்கு இந்திரன் உத்தரவாதம் அளித்து விட்டான். மேலும் 1000 ஆண்டுகள் நான் பட்டிக்காக வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த கானக வாழ்க்கை. அது சரி, இந்த கானக மாளிகை யாருக்கு சொந்தம்? நன்றாக கேட்டீர்கள் போங்கள். இது சோழ பேரரசர் ஓய்வெடுக்க வந்து செல்லும் இடம். கடலோரமான இந்த காட்டை மயிலாபுரி காடு என்பார்கள். ஒவ்வொரு 6 மாதத்திற்கு ஒரு காடு என்று தாங்கள் செல்வதில் இது பாரத தேசத்தின் தெச்சின பகுதியில் உள்ள காடு. இங்கிருந்து 100 கல் தொலைவில் உள்ளது உஜ்ஜயினிக்கு இணையான காஞ்சி நகரம். அற்புதமான வனம். அருகில்தான் இருக்கிறது கடற்கரை. போய் பாருங்கள், ஏகாந்தமாக இருக்கும். நீயும் வருகிறாயா? நீங்கள் எங்கே அழைத்தாலும் வருவேன். அதற்குத்தானே நான் இருக்கிறேன். அப்படியானால் புறப்படு. எனக்கென்ன? உங்களுக்குத்தான் புறவி மேல் ஏற வேண்டும், பயணிக்க வேண்டும். நான் தான் காற்றை ஊடுருவி பறந்து வந்து விடுவேனே. வேதாள் சிங்குக்குள் தொலைதூரத்தில் யாரோ 2 பேர் பேசிக்கொள்வதை கேட்பது போல இருந்தது. ஆனால் உண்மையில் அது அவனுக்குள் இருந்துதான் வெளிப்பட்டபடி இருந்தது. லாலா மாளிகைக்கு வரும் முன் வரை இந்த நிலைப்பாடே வேறு. ஆனால் இங்கோ விதம் விதமான எண்ணங்கள், தன்னை பற்றியே பெரும் குழப்பங்கள். ஒரு வினாடி தான் யார் என்கிற கேள்வி கூட எழும்பியது. தலையை கூட வலித்தது. திரும்ப அந்த 18 படி வராண்டா அருகே சென்று நின்றாள். என்ன என்றும் தோன்றவே விறுவிறுவென்று இறங்கி அந்த வராண்டா அருகே வந்தான். அங்கே தங்கவேலுவும் அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு மகாபாரத புத்தகம்.
தன் பழைய புத்தக கட்டியில் இருந்து எடுத்து தன்னை மறந்து படித்துக் கொண்டிருந்தான். வித்தியாசமான காட்சி. எங்கே போலீஸ் வந்துவிட போகிறதோ என்று அஞ்சி அஞ்சி தீவிரவாதிகள் போல ஒளிந்து வாழும் ஒருவனை பார்க்கிற மாதிரியே தெரியவில்லை. அவன் கவனமும் திரும்பவில்லை. வேதாள் சிங்குக்கும் அங்கே நிற்கும் நொடி மிக மிக ஏகாந்தமாக இருந்தது. மனித பிறப்பெடுத்ததே உலக உயிர்களுக்கெல்லாம் உதவிடத்தான் என்று ஒரு குரல் உள்ளே கூறியது. அப்படியே விக்ரமாதித்தன் கடற்கரை வெளியில் இருந்து கொண்டு, வேதாளன் நண்பனே, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று அழைக்கிற மாதிரியும் தோன்றியது. எல்லாவற்றையும் மறந்து தான் போலீஸ் தேடும் ஒரு கைதி என்பதில் இருந்து சகலத்தையும் மறந்து விறுவிறுவென்று சமுத்திர கரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவனுக்கு தெரியாது, நிஜமாலுமே இன்று கடற்கரை மேல் விக்ரமாதித்தன் அவனுக்காக திரிந்து கொண்டிருப்பது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பதிவுல. பாய்.